वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन வேம்கடன்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நம எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹ. கபில மகர்ஷியாலே திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 76வது நாமாவளியினுடைய அனுபவம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்துட்டோம். இன்னும் ஒரு 22 நாமாவளியிலே பூர்த்தியா போறது. 76வது நாமாவளி ஸ்தால கிராம நிவாசாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவினாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்தால கிராம நிவாசகா என்பது. இந்த சால கிராம நிவாசகா அப்படின்றதுக்கு 2 விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு, சால கிராமத்தில் வசிக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. இன்னொன்னு, சால கிராமத்திற்கு வசிப்பிடமாக வாசஸ்தானமாக திகழும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்றதா 2 விதமான அர்த்தம் சொல்லலாம். எவன் சால கிராமத்தில் வசிக்கிறானோ அந்த திருவேங்கடமுடையானுக்கு நமஹா, இது ஒண்ணு. எந்த திருவேங்கடமுடையானிடத்திலே சால கிராமங்கள்லாம் வசிக்கிறதோ அந்த திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு 2. இது 2மே நன்னா பொருந்தும் பெருமாளுக்கு. இப்போ இதுக்கு சங்கதி என்ன, திடீர்னு சால கிராமத்தை பத்தின பிரஸ்தாவம் என்ன இங்க அப்படின்னு பார்த்தா நிறைய காரணங்கள் உண்டு. பிரதானமா இந்த திருவேங்கடமலை விஷயமான புராணத்தை சொல்லக்கூடிய வெங்கடாச்சல மகாத்மி பாகத்திலே ஆச்சரியமா ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லப்படுறது. அதை அனுபவிக்க போறோம். ஒன்னும், இந்த மலையே சால கிராமமயமான மலைன்னு புராணத்துல சொல்லிருக்கு. எப்படின்னா, பெருமாளே இந்த மலையா படுத்துட்டு இருக்காருன்னு நிறைய பிரமாண ஸ்லோகங்களை கொண்டு பார்த்தோம். இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் எல்லாம் பெருமாள் தான் அப்படின்னு புராண ஸ்லோகங்கள்லாம் நிறைய முறை அனுபவிச்சிருக்கோமோ இல்லையோ. அதனால ப்ரொவைடட் அந்த மலை தான் பெருமாள். அதே மாதிரி சால கிராமம் அப்படின்றது சாட்சாத் பெருமாள் இல்லையா. ஒரு மரத்தினாலோ ஒரு பஞ்சலோகத்தினாலோ தங்கத்தினாலோ வெள்ளினாலோ ஏதோ ஒரு உலோகத்தினாலே மெட்டல்னால பண்ணப்பட்ட ஒரு பிம்பமா இருந்தா அத விக்கிரகம்னு சொல்லுவோம். அதுக்கு பிரதிஷ்டையெல்லாம் உண்டு. ஆகம ரீதியிலோ அல்லது தாந்திரிகமாவோ மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுல பெருமாளை எழுந்தருள பண்ணுவதாகிற பிரதிஷ்டை ஆவாகனம் அதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் ஆராதனம் தொடர்ந்து நடக்காம விட்டு போயிடுத்துன்னா அதுக்கு பிராயசித்தம் பண்ணி ஹோமம் பண்ணி திரும்ப புனப்பிரதிஷ்டை இன்னொரு முறை பெருமாள் அதில் எழுந்தருள பண்ணணும். இதெல்லாம் உண்டு. அதனாலதான் விக்கிரகாராதனம் ரொம்ப கஷ்டம், தொடர்ந்து பண்ணிண்டே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரியவா சால கிராமம் தான் நமக்கெல்லாம் சுலபம், ரொம்ப பெரிய நியமங்கள்லாம் வேண்டியதில்லை, ஓரளவுக்கு சாதாரணமா பண்ணினா போரும், சால கிராம ஆராதனத்தை ஒப்பிடுறச்ச விக்கிரகாராதனத்துக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறபடினால அதை வேண்டாம் அப்படின்னு பெரியவா இந்த காலத்துல பண்ண முடியாது. வேண்டாம் அப்படின்னா பண்ணவே கூடாதுன்னு இல்ல. இப்போ ஒரு ஆச்சாரிய புருஷாலா இல்ல ஒரு சன்னியாசியா இல்ல பெருமாளுக்குன்னே தான் நான் வாழ போறேன், எனக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கு குடும்பம் குழந்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் தனி மனுஷன் தான், நான் பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளை அனுபவிச்சுட்டு அப்படியே காலம் கழிக்க போறேன்னு தீர்மானம் பண்ணிட்டாளான்னா அவ வயிற்று பழப்புக்கு காலம் தள்ளுறதுக்கு ஏதோ கொஞ்சம் திரவியம் சம்பாதிச்சுண்டு இல்ல யாரானும் பெரியவா வச்ச திரவியமோ சொத்தோ இருந்தா அதை அனுபவிச்சுண்டு
அந்த பெருமாளுக்கு முழு நேரமா அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு அவ பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் காலக்ஷேபம் இந்த மாதிரி என்னென்ன சொல்றோம் அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரா அப்படின்னா அவளுக்கு வேணா பண்ண முடியுமா இருக்கலாம். குடும்பத்துல இருந்துட்டு தினம் ஆபீஸ் தொழில் ஸ்கூல் காலேஜ்னு பொழப்ப தேடி ஓடிண்டு என்னைக்காவது ஒரு நாள் லீவு கிடைச்சா போறோம் படுத்துக்கலாமான்னு இருக்கிறது, சரீரம் எல்லாம் ரொம்ப அவஸ்தையா இருக்கிறதுன்னு இன்னைக்கு காலகட்டத்துல கிட்டத்தட்ட 3/4 பேர் அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிறவாளுக்கு எது சுலபம் அப்படின்னா சாலக்கிராமம் தான் சுலபம். விக்கிரகாராதனமா இருக்கிற பட்சத்துல தினம் ஆவாகனம் உண்டு, தினம் பூஜை உண்டு, தினம் பிராயசித்தங்கள்லாம் உண்டு. ஒரு நாள் பண்ண முடியாம போயிடுதுன்னா புனப்பிரதிஷ்டை உண்டு. இத்தனையும் சிரமம்ன்றபடினால விக்கிரகாராதனம் அத்தனை தூரம் நமக்கு உச்சிதம் அல்ல. நாம எதை கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு அனுகிரகிக்கக்கூடிய சாலக்கிராம பெருமாள் தான் நமக்கு உச்சிதம் அப்படின்ற மாதிரி சாலக்கிராமத்தை கொண்டாடி பெரும்பாலும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோரும் திருமாளிகளையும் சாலகிராம ஆராதனம் அவசியம் பண்ணணும், அதுதான் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதுக்காக விக்கிரகாராதனம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, விக்கிரகாராதனத்துக்குரிய நியமங்களின்படி பண்ண முடியும்னா தாராளமா பண்ணலாம். அப்படி விக்கிரகாராதனம் பண்ணினாலும் கூட அந்த ஆத்துல ஒரு சாலகிராமமான இருக்கணும். கோவில்லயே பார்த்திருக்கலாம், சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ திவதேசமோ ஸ்வயம்யுக்த கஷேத்திரமோ பெருமாள் தானே தோன்றிய ஸ்வயம்பு மூர்த்தி வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்த மூர்த்தியான திருவேங்கடமுடையானோ இல்ல திருப்பார்கடல்ல இருந்து தோன்றிய மூர்த்தியான ரங்கநாதனோ எந்த பெரிய பெருமாளா இருந்தாலும் சரி, இல்ல பிரம்மாவினுடைய யாகத்திலேருந்து ஆவிர்வவித்த தேவ பெருமாளோ எப்பேற்பட்ட கோவிலா இருந்தாலும் சரி, சாலக்கிராம ஆராதனம் இல்லாம விக்கிரகாராதனம் கிடையாது. ஒரு விக்கிரக மூர்த்தின்றதுதான் நிச்சயம் சாலக்கிராமம் இருந்தாலும். அப்படி அந்த சாலக்கிராமத்துக்கு பகவானுடைய சாநித்தியம் அப்படின்றது ஸ்வரூப சித்தம், அதாவது கூடவே பிறந்ததுன்னு சொல்ற மாதிரி. அந்த சாலக்கிராமத்தை இவா கொடுத்தா அங்க இருந்துட்டு எடுத்துன்னு வந்தேன், இங்க இருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னுட்டு அதுக்காக சுத்திக்காக ஒரு முறை வெறும் தீர்த்தத்தால் அலம்பினா போறோம். யாரோ கொடுக்குறா எங்கேயோ வாங்கிட்டு வரோம், அப்படி டிராவல் எல்லாம் பண்ணி வரோம், இங்க போயிட்டு வரோம் அங்க போயிட்டு வரோம். அதுக்காக அந்த சாலக்கிராமத்தை ஒரு முறை ஜலத்துல அலம்பினா போறோம். அப்படி ஜலத்துல அலம்புறதுக்கு கூட விசேஷமா கோவில் தீர்த்தம் காவிரி போன்ற புண்ணிய நதிகள் அந்த மாதிரி நதியில அலம்புறது இன்னும் விசேஷம்னு சொல்லுவா பெரியவா. அதுக்கப்புறமா ஆத்துல கொண்டாந்து திருவாராதனம் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பெருசா ஹோமம் எல்லாம் பண்ணி வாத்தியார் எல்லாம் கூட்டு பிரதிஷ்டை எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. அதனாலே சாலக்கிராமம் என்பது எப்போதும் சுவாபாவிகமாவே பெருமாள் உரையக்கூடிய இடமா இருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த திருவேங்கடமலையும். அந்த மலையை பெருமாளா நினைச்சு நம்ம கை கூப்ப வேண்டாம், அவசியம் இல்லை. ஒரு வாத்தியார் சுவாமியை கூட்டு அவரை பிரார்த்திச்சுண்டு அவர் அந்த மலையில திருவேங்கடமுடையான பிரதிஷ்டை பண்றேன்னுட்டு திருவேங்கடமுடையானுக்கான ஆவாகன மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த மந்திரத்துல கும்ப தீர்த்தம் சேர்த்து அப்படிதான் திருவேங்கடமுடையான அந்த மலையை சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படியானா சாலக்கிராமத்துல சுவாபாவிகமாவே இயல்பாவே பெருமாள் எழுதிருக்கானோ அந்த மாதிரி மலையே பெருமாள் தான். மலையில இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை நான் நிறைந்திருக்கிறேன்னு பெருமாளே வாக்கு கொடுத்தபடினாலே சாட்சாத் சாலக்கிராமமயமானது அந்த மலை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சாலக்கிராமமயமான மலை திருவேங்கட மலைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சாஸ்திரங்கள் சொல்றது புராணங்கள் சொல்றது ஏத்துக்கிறோம். ஆனா அனுபவபூர்வமா இதை உணரணும். இந்த மலை எத்தனை தூரம் பரம பவித்திரமான மலை, சாலக்கிராமமயமான மலை அப்படின்னு நாம உணரணும்னா நிறைய வார்த்தைகளை சொன்னா கூட அத ஒரு வீடியோ இல்ல ஒரு படம் ஒரு காட்சி அந்த மாதிரி காட்டினா நல்லா மனசுல பதியறதோ இல்லையோ. பொதுவாவே எ பிக்சர் இஸ் மோர் வர்த் தேன் 1000 words அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி வாயில சொல்றதை காட்டிலும் ஒரு செயல் விளக்கம் ஒரு படமாவோ வீடியோவாவோ இல்ல ஒரு நாடகமாவோ காட்டினா நன்னா பதியும். அந்த மாதிரி பதியணுன்றதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அடியேன் தெலுங்குல அன்னமையான்னு ஒரு படம் வந்தது. அதே படம் தமிழ்ல அன்னமாச்சாரியான்னு தமிழ்லயும் எடுத்தா. அதுல இந்த அன்னமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர் பை பர்த் அவர் ஸ்மார்த்தர். அவர் பிறந்ததே திருவேங்கடமுடையான் மேல நிறைய கீர்த்தனைகள் பாடி விஷ்ணு பக்தியை பரப்பி எல்லோரையும் வைஷ்ணவாலா வைகுண்டத்துக்கு சேர்ப்பிக்கணும்ன்றதுக்காக திருவேங்கடமுடையானுடைய வாழ் நாந்தகம்னு பெருமாளுடைய வாழை பொதுவா சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி திருவேங்கடமுடையானுடைய வாளுக்கு பிரத்யேகமா சூரிய கட்டாரின்னு பெயர். கட்டாரி அப்படின்னா கத்தின்னு அர்த்தம். சூரியன் சமர்ப்பித்தான். சூரியன் மலையில தபஸ் பண்ணி பெருமாள் சேவிக்கிற போது சுவாமி இந்த ஆயுதத்தை நீங்க வச்சுக்கணும், வச்சுட்டு ராட்சசாலையெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும், ஏதோ என்னால சமர்ப்பிக்க முடிஞ்ச ஒரு சின்ன ஆயுதத்தை வச்சுட்டு நீங்க சம்ஹாரம் பண்ணி லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணினீங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சு தான் பண்ணின அந்த வாழை அந்த கத்திய பெருமாள் இடத்துல சமர்ப்பிச்சுட்டு போனான். சரி பக்தியா ஆசையா கொடுத்தானேன்னு பெருமாள் வாங்கி வச்சுட்டாரு. சூரியன் கொடுத்த கட்டாரியான் அப்படின்னாலே சூரிய கட்டாரின்னு பெயர் அதற்கு. பெருமாள் நித்தியம் சாத்தின்னு இருக்கான். அதை
பெருமாள் மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கான். கீழ்கரங்கள் ஒண்ணு வரதாஷ்டமாவும் இன்னொன்னு கட்டியஷ்டமாவும் இருக்குன்னு அனுபவிக்கிறோமோ இல்லையோ. இப்படி 4 கரங்கள் 4 காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறபடினால பெருமாள் இந்த சூரிய கட்டாரின்னு சொல்லக்கூடிய கத்திய அப்படியே தன்னுடைய வயத்துல இருந்து ஆரம்பித்து தன்னுடைய திருவடி வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு இருக்கான் தன் மேல. இந்த குழந்தைகள்லாம் கையில கொம்பு வச்சுட்டு கோலை வச்சுட்டு சுத்தி விளையாடும். சமயத்துக்கு தாகாடுக்கும் தீர்த்தம் கேட்கும், அம்மா தீர்த்தம் கொடுப்பா. அந்த சமயத்துல என்ன பண்ணோம்னா அந்த ஒரு க்ஷணம் கூட அந்த கோலை அப்படி சாட்சி வைக்காது, அம்மா கொடுக்காது, ஒண்ணும் பண்ணாது, தன் மேலேயே சாட்சிக்கும். தன் வயிற்று மேல சாட்சிட்டு அப்படியே தலையில ஊனிட்டு நிற்கும். அது போல பெருமாளுடைய திருவயத்துல இருந்து அந்த சூரிய கட்டாரின்னு சொல்லக்கூடிய கத்தியினுடைய கைப்பிடி பெருமாள் திரு வயிற்றுல படுறாப்புல இருக்கும். அது அப்படியே இந்த கத்தி ஒரு 4 முழம் நீளத்துக்கு இருக்கும். அவ்வளவு பெரிய கத்தியா இருக்கும் அது. அந்த கத்தியை எங்க குத்திட்டு நிற்கும் அப்படின்னா வாளும் உண்டு. வால் மட்டுமல்ல, உரையும் உண்டு. உரையில் இட்ட வாள். அது வெறும் கத்தி மட்டும் இல்ல, உரையும் உண்டு. அது பெருமாள் திருவடிகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய பத்மபீட்டம் இருக்கு பாருங்க. அந்த பத்மபீட்டத்துல பெருமாளுடைய 2 திருவடிகளுக்கும் நடுவிலே நிக்கிறாப்புல இருக்கும். அது அப்படி ஆச்சரியமா பெருமாள் ஒரு ஈட்டியை, ஒரு ஆயுதத்தை தன் மேலேயே சித்தமா சத்ருக்களை நாசனம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி பக்தால ரட்சிக்கணும்ன்றதுக்காக சித்தமா எப்படி சங்கு சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கானோ அந்த மாதிரி அந்த வாளையம் வச்சுட்டு இருக்கான்னு அனுபவிக்க வேண்டியது. அப்படி திருவேங்கடமுடையான் ஆச்சரியமா இந்த சூரிய கட்டாரின்னு சொல்லக்கூடிய கத்தியை வச்சுட்டு இருக்கான். அந்த படத்துல என்ன காட்டுவா அப்படின்னா, இந்த ஸ்மார்த்தரா பிறந்த அன்னமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடியவர் அந்த சூரிய கட்டாரியினுடைய அம்சம். இந்த சூரிய கட்டாரியே சம்பிரதாய லோகத்திலே திருவேங்கடமுடையான் பக்தியை, ஸ்ரீனிவாச பக்தியை பரப்ப வேணும், அப்படி பரப்பி எல்லாரையும் திருவேங்கடமுடையானுடைய பக்தாலா மாத்தி வைகுண்டத்துக்கு அனுப்பணும்ன்றதுக்காக பெருமாளாலே சங்கல்பிக்கப்பட்ட அவதாரம் அது. அந்த சூரியனாலே சமர்ப்பிக்கப்பட்ட சூரிய கட்டாரி அப்படியே அன்னமாச்சாரியரா மாறி பிறக்கிறது. தெலுங்கு தேசத்துல, ஆந்திராவில தாழ்லப்பாக்கம்னு ஒரு அக்ரஹாரம். அங்கே தெலுங்கு பிராமணா ஸ்மார்த்தாவா. அந்த அக்ரஹாரத்துல லட்சமாம்பா அப்படின்னு ஒரு அம்மாவனுடைய வயிற்றுல குழந்தையா பிறக்கிறார் இவர். பிறந்த வழக்கம் போல அவ சம்பிரதாயப்படி அவளுக்கு என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கிறது. வேதங்கள்லாம் கத்துக்கிறார். கத்துட்டு கல்யாண வயசாருது. ஆற சமயத்துல அவர் அப்படியே அவருடைய 2 முறை பெண்கள், மாமா பசங்களோ என்னமோ, அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி தர போறதா பெரியவா பேசுண்டா. அதனால அவ அப்படியே பாட்டு பாடிட்டு விளையாடிட்டு அப்படி இருப்பா. பெருமாள் பாக்குறாரு மேல இருந்து, இவர் எதுக்காக இவர் அனுப்பினமோ அந்த காரியத்தை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இப்பயாவது இவரை டைவர்ட் பண்ணி திருத்தி பண்ணி கொள்ளலன்னா இப்படியே சம்சாரியா இருந்துடுவார். இவர் கல்யாணம் பண்ணிட்டு சாதாரணமா எல்லா மனுஷாலையும் போல இருந்துடுவார். இவரை திருத்தி பண்ணி கொண்டு காரியம் கொள்ள வேணும். எதற்காக இவர் அனுப்பினோமோ அந்த காரியத்தை விட்டுட்டு மீதி எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு பெருமாள் என்ன பண்ணுவார், அவரை ஒரு மூர்ச்சை வர வைப்பார். அதாவது மயக்கம் போட்டு விழுந்துருவார். அப்ப கனவுல பெருமாள் வருவார். பெருமாள் ஆச்சரியமா தன் பேரு ஊரு இதெல்லாம் சொல்லாம பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல ஆச்சரியமா ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி தெரியும். அதை பார்த்த உடனே இவருக்கு எதெல்லாம் ஆசையோ அதெல்லாம் விட்டு போயிட்ட ஒரு க்ஷணம். இவர் நிறைய வில்வித்தை, சண்டை போடுறது, கத்தி சண்டை, அதுல எல்லாம் வீரர். இவருடைய முறைப்பெண்கள் 2 பேர் இருக்கு. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறார். 2 பேரும் இவர். அவ மேல ரொம்ப ஆசை. தாயார் தோப்பனார் ரொம்ப பாசம். இது மாதிரி இவருக்கு என்னென்னலாம் பிடிக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் மறந்துடுவார். கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி போல ஆயிடுவார். ஒரு வெறி வந்தா போல கனவுல அந்த பெருமாள் எங்க இருக்கான், அது எந்த ஊரு அப்படின்னு தேடி புறப்படுறேன்னுட்டு ஆத்துல கூட சொல்லிக்காம புறப்படுவார். அப்படி புறப்பட்டவர் அன்ன ஆகாரம் இல்லாம அந்த பெருமாள் எங்க இருக்கானோ தெரியாது, அவனை சேச்சானோ, அந்த தெய்வத்தை நான் பார்த்தானோ, தரிசனம் பண்ணியானோ அப்படின்னுட்டு அது வரைக்கும் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன்னு உபவாசமா போயிட்டு இருக்காரு. 3 நாள் 4 நாள் உபவாசமா போறார். போனா அதுக்கப்புறம் அந்த பெருமாள் இந்த மாதிரி மலையில இருக்கிற பெருமாள் அப்படின்னு தெரியறது. கால் போற போக்குல போறார். போனா வழியில நாரதர் அவருக்கு தன்னுடைய மகத்தின்னு சொல்லக்கூடிய வீணைய அவர் கையில கொடுத்து தம்புராவா மாத்தி கொடுக்கிறார். இதை கொண்டு அந்த பகவானை கீர்த்தனம் பண்ணிட்டே போ, பகவானுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும், அந்த ஹரிய பாடிண்டே போ, நீ வர வேண்டிய இடம் இதுதான், சரியாதான் வந்திருக்க, பெருமாள் தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்திருக்க, இதுதான் திருவேங்கடமலை, அப்படி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா உனக்கு ஆச்சரியமா பெருமாளுடைய சேவை கிடைக்க போறது அப்படின்னுவர். எல்லாம் சாப்பிடுறாளே நீ சாப்பிடலையா அப்படின்னா, இல்ல என் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் நான் தீர்த்தம் கூட சாப்பிட மாட்டேன், பெருமாளை சேவித்தாதான் அப்படின்னு. 3-4 நாள் சாப்பிடாதபடினால, மூர்ச்சையாய் ஊழ்ந்தபடினால உடம்புல ரொம்ப அசக்தி அவருக்கு பாவம். இருந்தாலும் பெருமாளை சேவிக்கணும்னுட்டு பார்த்துட்டே போறார். போறவருக்கு திடீர்னு அப்படியே ரொம்ப பசி, மயக்கம், தலையை சுத்துறது, அதுக்கு மேல ஒரு காலடி எடுத்து வைக்க முடியல அவரால. சுருண்டு கோவிந்தா கோவிந்தான்னு விழுந்துட்டார் கீழே. இதை வைகுண்டத்துல இருந்து பெருமாள் பிராட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பாக்கறச்ச பிராட்டி பெருமாள் இடத்துல சொல்றா,
சாமி உம்ம சேவிக்கணும்னு வந்தவனுடைய பக்தனை இந்த மாதிரி அலக்கழிக்கலாமா? அவனுக்கு ஏன் அவ்வளவு சீக்கிரமா தரிசனம் கொடுக்காம சேவை கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க. பசியில வாடுறது குழந்தை, அதுக்கு ஆகாரம் வேண்டாமா? மத்தவெல்லாம் சாப்பிடுறாளே, அதுக்கு ஏன் சாப்பிடணும்னு தோணல? நீங்க சாப்பிட சொல்லி அதை சங்கல்பம் பண்ணலாமோ இல்லையோ அப்படின்னு தாயார் கேட்பா. பெருமாள் சிரிப்பார் பேசாம. அப்ப தாயார் என்ன பண்ணுவா, உங்களுக்கு கல்லா நின்று மனசு கல்லா போயிடுத்து, குழந்தை அங்க சாப்பிடாம அழறது, பசியில மயக்கம் போட்டு விழுறது பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே, இருங்க நான் போறேன்னுட்டு தாயார் ஏதோ பிரசாதத்தை பெருமாளம் செஞ்ச பிரசாதம் எல்லாம் கொண்டாடுவா, லட்டு கொண்டாடுற மாதிரி காட்டுவான். ஆனா அது லட்டுன்றதெல்லாம் இப்போ ஒரு 400 வருஷமா மலையில அம்சம் பண்ணப்படக்கூடிய விஷயம்தான். அது 1600s யாரோ ஒரு ராணி பெருமாளுக்கு விசேஷமா லட்டு பண்ணி சமர்ப்பிக்கணும்னு அவ பிரார்த்திச்சுட்டு பண்ணா. அது ரொம்ப ருச்சி நன்னா வாசனை நன்னா இருந்ததுனால அது தொடர்ந்து அப்படியே வழக்கத்துல வருது. 1600ஸ்க்கு முன்னாடி எல்லாம் லட்டுன்னா பொதுவா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சன்னதிகள்ல எல்லா பட்சணமும் பண்றாளோ இல்லையா, மைசூர் பாக்கு, பாதுஷா, ஜாங்கிரி, கேக், அது இதுன்னு பண்றா, ஜிலேபி எல்லாம் பண்றா. அந்த மாதிரி லட்டு பண்ணுவாளே தவிர இப்ப பண்ற மாதிரி லட்டு தான் பிரதானம்ன்றதெல்லாம் இல்ல. இப்ப கூட இந்த வெளியில பண்ணி வைக்கிற லட்டு எல்லாம் நிறைய பேர் பக்தா வரா அவளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக லட்சங்கள்ல தயார் பண்றா. அதெல்லாம் பெருமாள் அம்சேறது இல்ல. பெருமாள் அம்சேற லட்டு அப்படின்னா பெருமாள் சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமட பள்ளியில லட்டு பண்ணுவா. அது ஒரு நாளைக்கு வெறும் 3 கூடை, ஒரு கூடைக்கு 108 லட்டு கணக்கு. ஒரு 3 கூடை பண்ணான்னா பெருமாள் காத்தால சாத்து முறைக்கு முன்னாடி அம்சைவர். அதை வாங்குறது திருவேங்கடமுடியான தபஸ் பண்ணி கூட நேரம் சேவிச்சிடலாம். அது வாங்குறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அம்சம் பண்ணா அர்ச்சகாலுக்கு சுதந்திரம்னு உண்டு. அவ பங்கு அவ அந்த 3 கூடையில இருந்தும் அவ ஏதோ கணக்கு, இதுல 8 அதுல 8 அதுல 8 அந்த மாதிரி அவ எடுத்துருவா. அப்புறம் என்ன பண்றான்னா முதலெல்லாம் ஆச்சாரிய புருஷா ஜீர சுவாமிகள் அவ இவாளுக்குன்னு பங்கு கொடுத்துட்டு இருந்தா. நம்மளவாளு கேட்டு வாங்கிக்கலான்ற ஒரு நிலைமை இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சேர்மேன் வரான் இவன் வரான் அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த பெரிய லெவல்ல இருக்கிற வாழ்க்கை மொத்தம் அர்ச்சகர் கொடுத்தாருன்னா அப்படியே அதை கைத்தை கட்டி எடுத்து போயிடுறா, கண்ணில் ஆப்பிடவே மாட்டேன்றது அந்த லட்டு. அது மட்டும்தான் பெருமாளுக்கு மடப்பள்ளியில தயார் பண்ணி சமர்ப்பிக்கக்கூடிய லட்டு. நாம வெளியில பாக்குற லட்டுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும், கலரே வேற இருக்கும். இது வேணா மஞ்சள் மசேல்னு மஞ்சள் பொடி ஆட்டமா இருக்கும் பெருமாள் சாப்பிட்ற லட்டு. அதுவும் இல்லாம இந்த சக்கரை பொடியை மேல அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி தூவினாப்புல, அங்கங்க தேங்காய் போட்டு தூவினாப்புல இருக்கும். நிறைய பாதாம் நிறைய முந்திரி இருக்கும். ஷேப்பே ஒரு குளோப் மாதிரி பால் மாதிரி ப்ராப்பர் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த லட்டு மாதிரி ஒரு மாதிரி கோணமானவா இருக்காது. அப்படி லட்டுன்றது பின்னால வந்துதான். இருந்தாலும் திருப்பதினாவே லட்டுன்னு வந்துட்டதுனால அந்த படத்துல அந்த மாதிரி காட்டுறான். பெருமாள் சாட்ட லட்டு எடுத்து போய் அந்த அம்மா பத்மாவதி தாயார் கொடுக்குற மாதிரி. ஆனா அதுவும் வாஸ்தவம் தான். தினம் சாத்து முறையில் அம்சம் போது லட்டும் சாப்பிடுறாரு இல்லையோ, அந்த லட்டு எடுத்து போய் கொடுத்து இந்த லட்டையானு சாப்பிடுப்பா, பெருமாள் பிரசாதம் இது, இத்த சாட்டியானா உனக்கு உடம்புல தெம்பு வரும், இன்னும் நிறைய தூரம் மடை ஏறி போக வேண்டியிருக்கு. அப்ப படியெல்லாம் இல்ல மலைக்கு, திருமலை படிகளை அன்னமாச்சாரிய சுவாமி சொல்லி அவருடைய சிஷ்யர் தான் கட்டினார். சாலுவ நரசிம்மன்ற ராஜா தான் கட்டினார். அதுக்கு முன்னாடி மலைக்கு படியெல்லாம் கிடையாது. மலை அப்படி கரடு முரடா இருக்கக்கூடிய பாதையை செடியோ கொடியோ வேறையோ புச்சுண்டி ஏறி தான் போயானோம். அதனால படியும் இல்லை. இப்ப போற மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல எல்லாம் ஏற முடியாது மலைய. அதனால ரொம்ப சிரமம்பா இங்க இருந்து போறது. நீ பாவம் இதுக்கு மேல தாங்க முடியாது, உன்னால நடக்க முடியாது. பெருமாள் செஞ்ச பிரசாதம் தான். பெருமாளை சேவிக்கிற யாத்திரையில பட்னி இருக்கணும்னு உபவாசம் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா கூட பெருமாள் பிரசாதம் சாப்பிடலாம், முடியல ஆபத்துன்ற சமயத்துல பெருமாள் பிரசாதம் சாப்பிடலாம், தப்பு இல்ல, சாப்பிடுன்னு கொடுக்குறா. இவர் நீங்க யாருன்னா அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னா இவர் சொல்றார், அம்மா நீங்க கொடுக்குறீங்கன்றதுக்காக வாங்கிக்கிறேன், ஆனா இப்ப சாப்பிட மாட்டேன், பெருமாளை சேவிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஆனா எனக்கு ஒரு மனசு கஷ்டம், எங்க அம்மா மாதிரி இருக்குங்க நீங்க. நான் பெருமாளை சேவிக்கணும்னு பிறந்ததுல இருந்து எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் ரொம்ப ஆசையா இருப்பேன். அவன்னா பிராணன் எனக்கு. அவளை விட்டுட்டு வந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்களை விட்டுட்டு வந்தேன். எதெல்லாம் எனக்கு ஆசையோ, நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல எவ்வளவு ஆசையா தெரிஞ்சு வளர்ந்துட்டு இருந்தனோ அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்மா. இந்த பெருமாளை சேவிச்சானோ இவங்கிட்டதான் இனிமேல் இருப்பேன்னு வந்துட்டேன். சாதாரணமா வந்தவா எல்லாம் போறா, பெருமாள் சேவிச்சுட்டு போயின்னு இருக்கா. ஆனா எனக்கு என்னமோ தெரியல, பெருமாள் சோதிக்கிறான், பெருமாள் சேவையே கிடைக்க மாட்டேன்றது எனக்கு. இன்னும் எத்தனை தூரமா நான் போறது? நான் வச்சுட்ட தீட்சையில, அதாவது பெருமாளை சேவிச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு நான் எடுத்துட்ட விரதத்துல என்ன குறைன்னு தெரியல, பெருமாள் என்னை இப்படி சோதிக்கிறான். எனக்கு சரீரத்துல ஆரோக்கியமும் போயிடுத்து, நடக்க முடியாம போயிடுத்து. ஒரு 2-3 நாள் சாப்பிடலன்னா மயங்கி விழக்கூடிய வயசாமா எனக்கு. நான் வில் யுத்தம், இந்த மல்யுத்தம், வில் சண்டை, கத்தி சண்டை அதெல்லாம் போடக்கூடிய வீரன்னா எனக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அழறிச்ச. அப்ப என்ன குறை இருந்தது என்னுடைய விரதத்திலே அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, அப்ப தாயார் என்ன பண்ணுவா, அப்படியே இந்த அன்னமாச்சாரியரை ஏற இறங்க பாப்பா. பார்த்தா காலில் செருப்பு போட்டு இருப்பார் அவர். மலை பிரதேசம், கரடு முரடா இருக்கக்கூடியது, முள்ளு கில்லு காலில் குத்தி கழிச்சிட போறது என்னமோன்னு காலுக்கு ஒரு மரப்பாதவி போட்டு இருப்பார். அப்ப தாயார் புரிஞ்சுப்பா, சிரிப்பா. சிரிச்சுட்டோ, கண்ணா ஒரு நிமிஷம் இந்த மலையை அப்படி சுத்தி பாருப்பா, இந்த மலையில ஆச்சரியமா எப்படி தீர்த்தங்கள்லாம் கொட்டுறது பாரு. இந்த மலையில தீர்த்தம் கொட்டுறதே
அது வேணா பொதுமக்களுக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு சலன்னு கேட்கலாம். ஆனா நீ விஷ்ணு பக்தியோட திருவேங்கடமுடையான் மேல விசுவாசத்தோட அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்டு பாரு நன்னா. ஹரி 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 ஹரின்னு ஹரிநாமத்தை சொல்றது பாரு அப்படின்னுட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப நன்னா போடுவான். திருவேங்கடமுடையான் மேல பக்தியே இல்லாதவாளுக்கு கூட பக்தி வந்து ஒரு க்ஷணம் கண்கலங்கிடும். அந்த மாதிரி இந்த தீர்த்தங்கள்லாம் சலசலன்னு போகாம தீர்த்தங்கள் கூட ஹரிஹரின்னு சொல்லிட்டு போறத பாரு. சால கிராமமயமாக இருக்கக்கூடிய இந்த மலையினுடைய அழகை பார், பிரகாசத்தை பார்னு தாயார் சாதிச்சுட்டு கையை காட்டுவோம். அப்பதான் இவர் அப்படி பொறுமையா அந்த மலையை ஒரு ரவுண்ட் அப்படி பாப்பார் தன்னுடைய கண்ணாலே. அத கேமராவால படம் பிடிச்சிருப்பான். ரொம்ப அவனை விழுந்து சேவிக்கணும் அவனை. ஆச்சரியமா அது சால கிராமமயமான மலை, சாட்சாத் மலையே திருவேங்கடமுடையான்றத ஒரு படத்துல ஒரு வீடியோல அதுக்கு மேல டெபிக் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆச்சரியமா காட்டியிருப்பான். அதை பார்த்தா திருவேங்கடமுடையான்னா பொதுவா எல்லா கோவிலுக்கும் போற மாதிரி திருப்பதிக்கும் போறேன் பெருமாளை சேவிக்கிறவன்றவாளுக்கு கூட திருவேங்கடமுடையான்னா ஒரு தனி பாசம் தனி பக்தி வர அளவுக்கு பண்ணக்கூடிய காட்சி அது. அதுல சொல்லுவேன் எப்படி சால கிராமமயமான மலை பாருது, சாட்சாத் பெருமாளேன்னா இங்க மலையா படுத்துட்டு இருக்கார். நீ இவ்வளவு பக்தியா பெருமாளை சேவிச்சாதான் தீர்த்தம் கூட சாப்பிடுவேன்னு விரதம் வச்சுட்டு இருக்கிற நீ, அப்படி பெருமாள் திருமேனியான இந்த மலை மேல சால கிராமமயமான மலை மேல செருப்பு விடுண்டு வரலாமா கண்ணா? முதல்ல அந்த பாதுகையில கட்டி தூக்கி ஏறி அதுக்கப்புறம் இந்த மலையை பார். இந்த மலையினுடைய உண்மையான ஒரு ஏற்றம், ஒரு பிரகாசம், ஒரு ஸ்வயம் பிரகாசம் கண்ணுக்கு தெரியும்னு தாயார் சாதிப்பா. உடனே ஒரு அம்மா மன்னிச்சுடுங்க நான் தெரியாம பண்ணிட்டேன்னுட்டு காலில் இருக்கிற பாதுகையை கட்டி வீசுவார் கீழே. அப்படி வீசினா விட்டு பழையசா இவருக்கு இந்த மலை எப்படி சாதாரணமா செடி கொடிகளோட தெரிஞ்சதோ இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் போய் இவருக்கு நிஜமாவே சால கிராமமயமான மலையா எங்கும் பெருமாள் நிறைந்திருப்பது போல ஒரு ஸ்ரீவைகுண்டத்தை போல காட்சி அளிக்கும் மலை. அதுதான் பூலோக வைகுண்டம் அப்படின்றதுக்கு படத்துல எப்படி காட்ட முடியும்னா அதுக்கு மேல காட்ட முடியாது. வார்த்தைகளால சொன்னாலும் கூட அது ஒரு தனி காட்சி. இந்த படத்தை பார்த்திருந்தாலும் பார்க்கலனாலும் இந்த காட்சியை மட்டுமானும் தனியா பார்க்க வேண்டியது. அப்படி ஆச்சரியமா சால கிராமமயமான மலை இது அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய மகிமையை தெரிஞ்சுப்பார். இப்போ அந்த மலையை அவருக்கு வைகுண்டமா காட்சி கொடுக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவா, அந்த அம்மா மறைஞ்சு போயிடுவா. அப்பதான் புரிஞ்சுப்பார் வந்தவா சாட்சாத் மகாலட்சுமி தாயார் அலர்மேல் மங்கா வந்திருக்கான்னுட்டு. தாயாரே பெருமாள் அம்சம் இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுத்துருக்கா, இதுக்கு சாப்பிடலாம் தப்பு இல்லைன்னு சாப்பிடுவார். தெம்பா போய் பெருமாளை சேவிப்பார். எப்ப முதல்ல அவருடைய கண்கள்ல பெருமாளுடைய விமானம் கண்ணில் படுறதோ அப்போ ஒரு முதல் கீர்த்தனை அதிவோ அதிவோ ஸ்ரீ ஹரிவாசமோ, நான் தேடிண்டு வந்த திருவேங்கடமுடையான் சன்னதி இதுதானா, இங்கதான் ஹரி வசிக்கிறானா அப்படின்ற மாதிரி அந்த கீர்த்தனையை பாடுவார். அப்படி தொடங்கி 32,000 கீர்த்தனைகள் பாடினவர். எதுக்காக சொன்னது அப்படின்னா, என்னதான் இது பெருமாள் திருமேனி சால கிராமமயமான மலைன்னு சொன்னாலும் அது மனசுல நன்னா பதியணும். அது அந்த பார்த்தா ரொம்ப நன்னா பதியும். அதே மாதிரி மலையில இருக்கக்கூடிய தீர்த்தங்களினுடைய அழகு பகலை விட ராத்திரியில ரொம்ப நன்னா இருக்கும் தீர்த்தங்கள்லாம். அதே மாதிரி மழை இல்லாம இருக்கிற சமயத்துல விட நன்னா அடாமழை பெய்யற சமயத்துல தீர்த்தங்கள் எல்லாம் இருந்தா அது ஒரு தனி அனுபவம். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கும்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பயமும் இருக்கும். லேசா காட்டுல இருக்கும், மழை பெய்யறது பாறை சரியுமோ என்னமோ, அந்த மாதிரி ஒரு லேசா த்ரெட்டனிங்கா ஒரு எஃபெக்டும் இருக்கும். இருந்தாலும் கூட ரொம்ப ஆச்சரியமான அழகு அது. இப்போ அந்த மாதிரி நிறைய மழை பெய்யற சமயத்துல தீர்த்தங்கள் பக்கம் போற ரோடு எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறோம், அலோவ் பண்றது இல்லை யாரையும். முதல்ல எல்லாம் போயிட்டு இருந்தோம், இப்ப அலோவ் பண்றது இல்லை. அதை சேவிக்க முடியாதவா அந்த அழக அந்த காட்சியை பார்த்து சேவிக்கலாம். ஆச்சரியமா பத்மாவதி தாயாருக்கும் அன்னமாச்சாரியருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் ரொம்ப நல்ல காட்சி அது. அந்த மாதிரி இது சால கிராமமயமான மலை அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, சால கிராமம் எப்படி தோன்றும் போதே பெருமாளுடைய சாநித்தியத்தோட தோன்றதோ அந்த மாதிரி இந்த திருவேங்கடமுடையான் விக்கிரகம் எப்படி ஆவிர்வவித்தது, ஸ்வயம்புவா ஆவிர்வவித்தது. சுவாமி புஷ்கரணி கரையில ஒரு மரத்தின் கீழே ஒரு புற்றிலிருந்து தோன்றிய விக்கிரகம். அத காராம்பசுவினுடைய பால் நீலகோக்ஷீரம்னு சொல்லக்கூடிய பாலை திருமஞ்சனம் பண்ணி கரைத்த போது வெளிப்பட்ட விக்கிரகம்னு ஏற்கனவே அனுபவித்தோம். நீலகோக்ஷீரதாராபுவே நமஹா அப்படின்னு சகசிரநாமம் சொல்றதுன்னு கூட பார்த்தோம். அப்படி ஸ்வயம்புவா தோன்றச்சேயே பெருமாளுடைய சம்பந்தத்தோட தோன்றியது. யாரோ ஒருத்தர் கல்லுல ஒரு விக்கிரகத்தை செதுக்கி அதுல பிரதிஷ்டை பண்ண பெருமாள் இல்லை இவர். பெருமாளும் ஸ்வயம்பு, திருமேனியும் ஸ்வயம்பு. திருமேனி வரச்சையே பெருமாளோட வந்தது சாலகிராமத்தை போல. அதனால பெருமாளுடைய இந்த விக்கிரகமே சாலகிராம ரூபமான விக்கிரகம்னு வைகான சாகமும் சாட்சாத்தா சொல்லி இருக்கு. இப்ப பெரிய பிரசித்தமான பெருமாள் ஒரு ரங்கநாதன், ஒரு தேவ பெருமாள், ஒரு திருவேங்கடமுடையான்னா அவளுடைய லட்சணம் அவளுடைய பிரபாவம் ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் விசேஷம். அந்த மாதிரி மத்த பெருமாள்லாம் இப்ப நாமளா ஏற்படுத்துற பெருமாள்லாம் ஆகமத்துல சொல்லப்பட்ட லட்சணங்களின்படி நாம பண்ணணும். ஆனா இவாளுடைய லட்சணம் ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெருமாள் இப்படி இருக்கான், கை எப்படி வச்சுருக்கான், கால் எப்படி வச்சுருக்கான், ஆகமமே வர்ணிக்கிறது.
அந்த மாதிரி திருவேங்கடமுடியானுடைய ஆனந்த நிலைய விமானம், பெருமாளுடைய திருமேனி, இதெல்லாம் வைகான சாகமம் நன்னா வர்ணிக்கிறது. அப்படி வர்ணிக்கிறச்ச பெருமாள் சாலக்கிராமமயமான திருமேனின்னு காட்டுறது. நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றா அப்படின்னா இவர் சிலாரூபமா, ஒரு கருங்கல்ல ஒரு பாறையில பண்ணப்பட்ட திருமேனியா, ஆனா பலபலான நன்ன கரைன்னு இருக்காரு, ஒருவேளை தைலக்காப்பு திருமேனியா? அப்படி தைலக்காப்பு திருமேனின்னா தீர்த்தம் சேர்க்க மாட்டாலே, தீர்த்தமும் சேர்க்கிறாளே, சரி கருங்கல் திருமேனியா தான் சுவாமி இருக்கணும் அப்படின்னு ஒரு யூகம். அப்படின்னா பாறை மேல தொடர்ந்து பச்சை கற்பூரத்தை தெளிச்சுட்டே வந்தா பாறை வெடி போட்டு போயிடும். அப்படி பெருமாள் சிலாரூபமா கருங்கல்லாலே பாறையினாலே பண்ணப்பட்ட திருமேனியாக இருந்தால் அவ்வளோ பெரிய பச்சை கற்பூரம், கிட்டத்தட்ட 1.5 கிலோ பச்சை கற்பூரத்தை அழுத்தி அழுத்தி பெருமாளுக்கு திருமண் காப்பு சமர்ப்பிக்கிறார். பெருமாளுடைய முகவாய் கட்டையில கூட திருவனந்தாழ்வான் அனந்தாழ்வானாலே எரியப்பட்ட கடப்பாறை வடுவுக்காக பச்சை கற்பூரத்தை அழுத்துறான், அந்த ரத்தம் வருது நிக்கிறதுக்காக. இவ்வளோ பச்சை கற்பூரம் தினம் திருமேனில சாத்துறா, அப்ப விக்கிரகம் ஒண்ணுமே ஆலையே, அப்போ அது சிலாரூபமும் அல்ல. அப்ப அது என்ன அப்படின்னா சாலக்கிராமத்தை போல ஸ்வயம் பிரதிஷ்டிதமான ஸ்வயம் சாநித்தியம் உள்ள ஒரு திருமேனி அப்படின்னுட்டு விசேஷமா வைகான சாகமம் வர்ணிக்கிறது. ஆகையினாலே பெருமாள் திருமேனியே சாலக்கிராம திருமேனின்றது இன்னொன்னு. அது மட்டுமல்லாமல் சாலக்கிராமத்திற்கு வசிப்பிடமானவன் அப்படின்னா திருவேங்கடமுடையான புஷ்பமாலை இல்லாம கூட நீங்க சேவிச்சுடலாம். நல்லா கேட்டுக்கோங்க, புஷ்பமாலை இல்லாம கூட சேவிச்சுடலாம். என்னைக்கு அப்படின்னா நேத்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு பெருமாளை புஷ்பமாலை இல்லாம சேவிக்கலாம். தினம் சேவிக்கணும்னா கூட முடியும். கார்த்தால சுப்பிரபாதம் ஆயிடுத்து, பெருமாள் எழுந்துட்டார் அப்படின்னா அப்ப பெருமாள் திருமேனியில ஒரே ஒரு புஷ்ப சரம் கூட இருக்காது. பெருமாள் வெறும் திருவாபரணத்தோட தான் இருப்பார், அதுவும் மினிமம் திருவாபரணத்தோட தான் இருப்பார் பெருமாள். தோமால சேவன் ஒண்ணு நடக்கும். அப்ப பெருமாள் அப்படியே அந்த கிரீட்டத்துல இருந்து ஆரம்பித்து சங்கு சக்கரம் தோள்கள் வழியா தொங்குறது பாருங்க, நீல பெரிய மாலை. அந்த மாலை தான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம். இப்ப நிறைய ஊர்கள்ல பெருமாளுக்கு திருவேங்கடமுடையான் திருக்கோலம் சாத்துறேன்னுவா, என்ன பண்றான்னு பார்த்தா அந்த மாலை ஒண்ணு எடுத்து அப்படியே மேல கிரீட்டத்துல இருந்து சங்கு சக்கரங்கள் வழியா வர மாதிரி தொங்க விட்டுருவா. அதை பண்ணினா திருவேங்கடமுடையான் பெருமாள், அவ்வளவுதான். அந்த திருவேங்கடமுடையானா பெருமாளை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மாலைக்கு தோமாலைன்னு பெயர். தோல் மாலை, தோள்களின் வழியே தொங்கக்கூடிய மாலை, தோள்களின் மீது பிரகாசிக்கிற மாலை, தோல் மாலை, அது தோமாலைன்னு ஆயிடுத்து. அந்த தோமாலை தினம் சமர்ப்பிக்கிறதே ஒரு தனி அழகு. தோமாலை சேவன்னு பேர் இதற்கு. கார்த்தால பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுவா, பெருமாள் எழுந்துப்பார், போக சனிவாசர் சயனத்திலிருந்து எழுந்துப்பார். எழுந்துண்டாவிட்டு ஆகாசகங்கா தீர்த்தம் வரும். சுப்பிரபாதம் முடியறதுக்கும் ஆகாசகங்கா தீர்த்தம் மேலத்தாளத்தோட உள்ள நுழையறதுக்கும் சரியா இருக்கும். அப்போ உபனிஷத் பாராயணம் பண்ணி அந்த போக சனிவாசரை எழுப்பி அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. அவர் திருமேனி எல்லாம் தொடச்சி அவருக்கு திருமண் காப்பு எல்லாம் சாத்தி வஸ்திரம் எல்லாம் சாத்தி அவரை மூலவரண்டை கொண்டு எழுந்துருளை பண்ணிடுவா. அப்படி பண்ணிட்டாலானா அதுக்கப்புறமா தோமால சேவன் ஒண்ணு நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய கூடை இருக்கும், மூங்கில் கூடை. அந்த கூடையில அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்த போற அந்த பெரிய மாலையை வச்சு திருவாராதனத்துக்கு பயன்படுத்துற திருத்துழா கொஞ்சம் புஷ்பம் அது எல்லாத்தையும் வச்சு மேல ஒரு வஸ்திரத்தை போட்டு சுத்தி ஜீயர் சுவாமி தான் அதை பண்ணணும். அது எல்லா நாளும் அவர் பண்ண முடியாதுன்றதுனால அவருக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஏகாங்கி சுவாமிகளை வாயாரானும் பண்ணுவா. தலையில அதை வச்சுட்டு பெருமாள் சன்னதியை ஒரு பிரதட்சணமா வருவா. எது வரைக்கும் வருவா அப்படின்னா ராமானுஜர் சன்னதியாண்டு அந்த மாலையை வச்சுட்டு சேவிப்பா, கீழே விழுந்து ராமானுஜரை சேவிப்பா. சேவிச்சுட்டு தலையில வச்சுட்டு அப்படியே ராமானுஜர் சன்னதியில இருந்து நரசிம்மன பிரதட்சணமா அந்த படி இறங்கி அப்படியே வெள்ளி வாசலுக்கு வெளியில கொடிமரத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணி அப்படியே வரதர் சன்னதிக்கா போய் அப்படியே ஆனந்த நிலைய விமானத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ள போவா. அப்படி போனாலானா அந்த மாலையை கொண்டு கொடுத்தா அர்ச்சகா வாங்கி அந்த பெருமாளுக்கு அழகா சாத்துவா. அதுக்கு தோமால சேவைன்னு பெயர். அந்த டிக்கெட் எல்லாம் வாங்கினா அந்த சேவையை சேவிக்க கூட முடியும். இந்த தோமால சேவை சரியா ஒரு 4:30 மணிக்கு நடக்கும். பெருமாள் எழுந்துக்கிறது 3 மணிக்கு. இந்த 3ல இருந்து 4:30க்குள்ள பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சா பெருமாளை மாலையே இல்லாம புஷ்பமே இல்லாம சேவிக்க முடியும். அப்ப உத்து நன்னா கவனிச்சிங்களானா பெருமாள் திருமேனியில ஒரே ஒரு திருத்துழாய் தலம், துளசி தலம் கூட இருக்காது, ஒரு புஷ்பம் கூட இருக்காது. ஆனா சாலக்கிராம மாலை மட்டும் பெருமாளோட எப்பவும் இருந்துட்டே இருக்கும். ஆகையினால எப்படி பெருமாளுடைய வலது திருமார்பிலே தாயார் நிரந்தரமா வசிக்கிறாளோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியிலே சாலக்கிராம மாலை என்பது நிரந்தரமாக வசிக்கிறது. அதனாலே சாலக்கிராமத்திற்கு நிவாசமாக, சாலக்கிராமம் வசிக்கக்கூடிய வாசஸ்தானமாக இருப்பவன் அப்படின்னு 3 விதமான அனுபவங்கள் இதற்கு. அதுவும் போக சாலக்கிராமம்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம், நேபாளத்தை நாமெல்லாம் போய் சேவிக்கிற மூலியம் சாலக்கிராமம், முக்திநாத்னு சொல்ற மூலியம், அந்த திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் பண்ணக்கூடியவனே இந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் அப்படின்றதாவும் அனுபவிக்கலாம். இப்படி பலவிதமான பொருள்கள் சொல்லலாம். ஆனா இதுல பிரசித்தமா விசேஷமா இந்த இடத்துக்கு தகுந்த பொருள் அர்த்தம் எது அப்படின்னா இந்த சாலக்கிராம மாலையை எப்போதும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன்,
சால கிராமங்களுக்கு வசிப்பிடமாக திகழ்பவன் அப்படின்றதுதான் இதுல வந்து பொருத்தமான அர்த்தம். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாமாவால என்ன சொன்னார் திருவனந்தாழ்வான்? பிராட்டியாலே அணிவிக்கப்பட்ட வெள்ளை தாமரை மாலையை உடையவன் அப்படின்னு சொன்னார். பிராட்டியானவள் பத்மசரஸ்லேருந்து ஆவிர்பவித்து தன் கழுத்திலே அணிந்து கொண்டிருந்த வெள்ளை தாமரை மாலையை எடுத்து பெருமாளுக்கு ஸ்வயம்வரமா அவன் கழுத்திலே மாலையிட்டு அவனை திருமணம் செய்து அவனுடைய மார்பிலே ஏறி அகலகில்லேன் எறியும் அமர்ந்துட்டா. 2 பேரும் சேர்ந்து திருமலையில போய் அப்படி ஜாலியா சுத்தின்னு இருக்கா அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோமோ இல்லையோ. அந்த வெள்ளத்தாமரை மாலையை சொன்னவருக்கு திருவேங்கடமுடையான் பிராட்டியால் அணிவிக்கப்பட்ட வெள்ளை தாமரை மாலையை உடையவன்னு சொன்னார். அப்படி சொல்றச்ச இன்னொரு மாலை ஞாபகத்து வந்துடுத்து. அது எதுன்னா பெருமாள் எப்போதும் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலக்கிராம மாலை. ஆகையினாலே சால கிராமத்திற்கு நிவாசமாக, சால கிராமத்திற்கு வசிப்பிடமாக இருக்கிறான் அப்படின்றது இங்க விசேஷமான அர்த்தம் அப்படின்னு பெரியவா சாதிக்கிறார். அதாவது சால கிராமம் அப்படின்றது இந்த நேபாளத்திலே கண்டகி நதியிலே உற்பத்தி ஆகக்கூடியதான ஒரு பகவானுடைய ஸ்வயம் திருமேனின்னு கொண்டாடுறோம் இல்லையோ. அதே போலத்தான் திருவேங்கட மலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே உற்பத்தியான ஸ்வயம் சாநித்தியம் உள்ள பகவானுடைய திருமேனி. அதனால இதுவும் சால கிராமம் அதுவும் சால கிராமம் அப்படின்றது ஒத்து போறது. இந்த 3 அனுபவங்கள் இல்லாமல் இன்னொரு விதமா ஒரு அனுபவம் சொல்லணும்னா, சம்ஸ்கிருதத்திலே சாலஹா அப்படின்றது மரத்துக்கு ஒரு பெயர். சாலஹா அப்படின்னா மரம்னு அர்த்தம். சாலாஹான்னா மரங்கள். கிராமம் அப்படின்னா வில்லேஜ்னு சொல்றோமோ இல்லையோ, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சமூகம்னு அர்த்தம். சால கிராமம் அப்படின்னு இது 2ஆ பிரிச்சோமானா, மரங்களின் சமூகம் அப்படின்னா நிறைய மரங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய அடர்ந்த வனம்னு அர்த்தம். அப்படி திருவேங்கட மலையிலே நிறைய மரங்கள் இருக்கிறது. அந்த மரங்களினுடைய சமூகம் இருக்கிறது நிறைய. எந்த மரமா இருந்தாலும் கொத்து கொத்தா அப்படியே வனங்கள், நிறைய வனங்கள் உண்டு, அடர்ந்த வனம். அப்படி ஏரியல் வியூல பார்த்தோம்னா வெறும் பச்சை பசேல்னு தான் தெரியும், வெறும் மரம் செடி கொடியா இருக்கும். அப்படி நிறைய மரங்களினுடைய சமூகத்துக்கு நடுவிலே வசிப்பவன். அப்படி ஆச்சரியமா சுத்தி காடு, சுத்தி மலைகள், நடுவுல தானே திருவேங்கடமுடியான் நின்று சேவை சாதிக்கிறான். அதனால மரங்களினுடைய சமூகத்திற்கு நடுவே வசிப்பவன் அந்த திருவேங்கடமுடையான், அவனுக்கு நமக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். இதையே இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், முன்ன சொன்னது மாதிரி. எப்படின்னா, அந்த மரங்கள் எல்லாம் வசிப்பதற்கு ஸ்தானமா இவன் இருக்கான். எப்படி சாலக்கிராம மாலை இவனுடைய திருமேனியில வசிக்கிறதோ, அந்த மாதிரி இந்த மரங்களினுடைய சமூகம், கூட்டமா இருக்கக்கூடிய மரங்கள் கூட இவன் திருமேனியிலே வசிக்கின்றன. அது எப்படி? அதான் இவன் தானே மலையா படுத்துன்னு இருக்கான். அப்ப மலையே இவன் திருமேனின்றபடினாலே இவன் திருமேனியிலே சாலக்கிராமம்னு சொல்லக்கூடிய மர சமூகங்கள் நிறைய உண்டு. அப்படி மர கூட்டங்களுக்கு வசிப்பிடமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு அனுபவிக்கிறதும் யுக்தம் தான். இது எதுவுமே அத்தியோக்தி கிடையாது, அதிசயோக்தி கிடையாது. அப்படின்னா இட்டுக்கட்டி சொல்றது, பெருசாக்கி சொல்றதுன்றதுலாம் கிடையாது. வாஸ்தவமான விஷயம் இதெல்லாம். புராணம் சொல்லி கொடுக்கறது அனுபவத்தினாலேயும் தெரியறது நமக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் ஆழ்வார் காட்டுறார். சிந்து போ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலே அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த திருவேங்கட மலையிலே நிறைய புஷ்ப செடிகள் எல்லாம் உண்டு. அந்த செடிகள்ல இருந்து உதிர்ந்து விழக்கூடிய புஷ்பங்கள் மகிழறது, சந்தோஷப்படுறது, ஆனந்தப்படுறதுன்னு. பொதுவா ஒரு புஷ்பம் உதிர்ந்து வீணா கீழே விழுறது அப்படின்னா அது வருத்தப்படணும். இவ்வளவு மென்மையா, இவ்வளவு அழகா, இவ்வளவு வாசனையா இருக்கக்கூடிய நம்ம யாரும் பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கல, ஒரு ஸ்திரீயான ஒரு குழந்தையான தலையில சூட்டிக்கலையே, நம்மளுடைய ஜென்மாவே வீணா போயிடுத்து, நாம் எதுக்கும் யூஸ் இல்லாம இந்த மாதிரி காஞ்சி வாடி வீணா போறமேன்னு அழணும். அது வருத்தப்படணும், துக்கப்படணும். அப்படி படாம சிந்தக்கூடிய புஷ்பங்கள்லாம் மகிழறதான், ஆனந்தப்படுறதாம். எதுக்கு அப்படின்னா, ஆகா இந்த திருவேங்கட மலை மேல போத்து கூட நாம பெருமாள் திருமேனிக்கு போய் சேரலையேன்னு வருத்தப்படணுமோ இல்லையோ. அது சிந்தர புஷ்பங்கள்லாம் அப்படி வருத்தப்படாம சந்தோஷப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? பெருமாளே மலையா இருக்கிறபடினாலே அந்த புஷ்பத்தை யாரும் பறிச்சு ஒரு சரமாவோ மாலையாவோ தொடுத்துதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்ன்றதே இல்ல. அது தானா உதிர்ந்து உண்டா கூட எங்க விழுறது? சாட்சாத் திருவேங்கடமுடியான் திருமேனியில தான் விழுறது. ஆகையினால அது சந்தோஷப்படுறது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த விஷயத்தை விற்த்தாந்தமா இதுக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கிறச்சுதான் பாஷ்யக்காரர் கலங்கி யாரானும் திருமலைக்கு போய் புஷ்பங்கள்லாம் உதிர்ந்து வீணா போறதை தடுத்து நந்தவனம் ஏற்படுத்தி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றாங்களான்னு கேட்டப்போ அனந்தாழ்வான் வந்தார். அதனாலதான் அவருக்கு அனந்தான் பிள்ளைன்னு திருநாமன்றதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அப்படி
சிந்தக்கூடிய புஷ்பமே எதனால மகிழ்கிறது? இது பெருமாளுடைய திருமேனியானபடியால மகிழ்கிறது. அப்படி பல புஷ்ப செடிகளுக்கும் பல மரங்களுக்கும் வசிப்பிடமாக திகழ்பவன் இந்த திருவேங்கடமுடையான் என்பதை ஆழ்வாரும் காட்டிக் கொடுக்கிறார். இப்படி பல அர்த்தங்கள் இதற்கு உண்டு. ஆகையினால இப்படி சால கிராமத்திலே வசிப்பவனாகவும் சால கிராமமயமாகவே திகழ்பவனாகவும் சால கிராம மாலையை அணிந்து கொண்டிருப்பவனாகவும் மரங்களின் சமூகத்திலே நடுவிலே வசிப்பவனாகவும் மரங்களின் சமூகத்திற்கு வசிப்பிடமாகவும் திகழக்கூடிய சால கிராம நிவாசனான ஸ்ரீனிவாசனுக்கு நமகா அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயம். சால கிராம நிவாசாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. அடுத்தது 77வது நாமாவளி. ஸ்ருகத்ருக்கோச்சராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ருக திருக் கோச்சரஹா என்பது. ஸ்ருக அப்படின்னா சுக மகரிஷி, சுக பிரம்மம். துருக்கு அப்படின்னா பார்வை, அவர் கண்கள் அப்படின்னு அர்த்தம். கோச்சரஹா அப்படின்னா விஷயமானவன், அதாவது சேவை சாதித்தவன் அப்படின்னு அர்த்தம். சுகதுருக் கோச்சரஹா அப்படின்னா சுக மகரிஷியின் கண்களுக்கு புலப்பட்டு அவருக்கு நேரிலே சேவை சாதித்தவன், பிரத்யட்சமா சேவை சாதித்தவன் அப்படின்றது இந்த சுகதுருக் கோச்சரஹா என்கிற நாமாவளியினுடைய மேலோட்டமான அர்த்தம். இதுக்கு என்ன சங்கதி? பிராட்டி ஆவிர்பவித்ததை சொன்னார். பிராட்டி கையில வெண்தாமர மாலை அணிஞ்சுட்டு வந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட சேர்ந்து மலைக்கு வந்ததை சொன்னார். அந்த மாலையை ஸ்மரிக்கிறச்ச சாலகிராம மாலையை ஸ்மரிச்சார், அதை சொன்னார். இப்போ எதுக்கு திடீர்னு சுகபிரம்மம் ஞாபகத்துக்கு வந்தார் இவருக்கு, சுவாமிக்கு, திருவனந்தாழ்வானுக்கு அப்படின்னா, பிராட்டி அவதரித்தது எங்கே? திருச்சுகனூர்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரஹாரத்திலே இருப்பதான பத்மசரோவரம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியிலே தாயார் அவதரித்தார். அப்ப தாயார் அவதரித்த போது அந்த ஊருக்கு திருச்சுகனூர் அப்படின்னு பேர் இல்ல. சுக மகரிஷியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அக்ரஹாரமா அந்த ஊர் அப்ப இருக்கல. அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா, போன நாமாவிலே சொல்லப்பட்டது போல சால கிராமமா இருந்தது. அப்படின்னா மரங்களினுடைய சமூகமா இருந்தது. வெறும் மரங்கள் அடர்ந்த காடு, வனம், அவ்வளவுதான். மனுஷா எல்லாம் ஒருத்தரும் இல்ல. மனுஷா இல்ல மீன்ஸ் ரெசிடென்சியல் ஏரியாவா, மனுஷா எல்லாம் ஆங்கட்டின்ட்டு வாசம் பண்ணக்கூடிய இடமா இல்லாம நல்லா அடர்ந்து செழித்து வளர்ந்த மலைப்பகுதியா, வனப்பகுதியா இருந்தது. ஏன்னா மலையடிவாரம், சர்ணமுகி நதி வேற விசேஷமா ஓடுறது. அப்படி நீர்வளம் செழிக்கக்கூடிய இடமா இருக்கிறபடினாலே, மலை சார்ந்த இடமா இருக்கிறபடினாலே மொத்த இடமும் இதெல்லாம் வனமா இருந்த இடம் தான். இப்ப எங்க கோவிந்தராஜன் எழுதிருக்காரோ, எங்க தாயார் எழுதிருக்காளோ, அதெல்லாம் ஒரு காலத்துல அடர்ந்த வனங்களா இருந்த இடம் தான். அப்படி சால கிராமமா மரங்களினுடைய சமூகமா இருந்தது அந்த இடம். அந்த இடத்துல ஆச்சரியமா பத்மசரஸ்ன்னு ஒரு தீர்த்தம், விசேஷமான தீர்த்தம் இருந்தது. அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே தபஸ் பண்ணிதான் பெருமாள் பிராட்டிய பிரத்யக்ஷேகாரம் பண்ணார். பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து போனான்றதெல்லாம் விஷயம். அந்த க்ஷேத்திரத்துல இது நடந்தபடினாலே பின்னாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த க்ஷேத்திரத்திலே அக்ரஹார பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி தன்னுடைய கடைசி காலத்திலே திருவேங்கடமலைக்கு போய் திருவேங்கடமுடையானை தபஸ் பண்ணி நேர சேவித்து மோட்சத்துக்கு போன சுகர் ஞாபகத்துக்கு வரவே அந்த சுக பிரம்மத்தை பத்தின விஷயத்தை இங்க சொல்ல வர்றார். அதாவது சுக பிரம்மம் அவருடைய சரித்திரம் அதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும், புராணங்கள் எல்லாம் வாசிச்சிருப்போம். ஆனா இங்க தேவையான அம்சத்தை மட்டும் அடியேன்னு சொல்றேன். சுகருடைய சரித்திரம் இங்கே சொல்லப்படக்கூடியது பாத்ம புராணத்திலே சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா போன நாமாவளியிலே, போன உபன்யாசத்திலே பார்த்தோம், திருச்சானூர்ல தாயாருக்கு பிரதானமா கொல்லப்படுவது பத்ம புராணம். பத்ம புராணத்திலேதான் தாயார் இந்த புஷ்கரணிலேருந்து அவதரித்தான்னு சொல்லிருக்கு அப்படின்னு அந்த புராணத்தை பிரதானமா வச்சுட்டுதான் உற்சவம் பண்றா. தாயார் சன்னதியில கொடியறுக்கின போது வாசிக்கக்கூடிய புராண பட்டணமும் கூட இந்த பத்ம புராணம் தான் வாசிக்கிறான்னு பார்த்தோம். ஆகையினாலே திருச்சானூர் பொறுத்த வரைக்கும் பத்ம புராணம் தான் பிரதானமான பிரமாணம். திருவேங்கடமலையிலே 12 புராணங்கள், திருச்சானூர் வந்துட்டா இந்த பத்ம புராணம் ஒண்ணுதான். ஏன்னா பத்மான்னு சொல்லக்கூடிய பிராட்டி விஷயமானபடினாலே பத்ம புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அது. அதுல இத திருச்சுகனூர்னு இதுக்கு பெயர் வந்ததுக்கு காரணம், திரு சுகன் ஊர், சுக மகர்ஷியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊர் அப்படின்னு வந்ததுக்கு காரணம் எல்லாம் இந்த பத்ம புராணத்துல இருக்கு. இந்த சுக மகர்ஷி திருச்சானூருக்கு எப்படி வந்தார், வந்து என்ன பண்ணினார் அப்படின்ற சரித்திரம் எல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் இது. என்ன அப்படின்னா, சுக மகரிஷி வியாசருடைய குமாரராக அவதரித்தவர். அவர் ருத்ரனிடத்திலிருந்து பிரம்ம ஜானத்தை உபதேசமா பெற்று அந்த பிரம்ம ஜானத்தை சித்தி அடைந்து இந்த லோகத்தை எல்லாம் பிரம்மமாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டார். அவருக்கு
பணம், பொருள், சாப்பாடு, குடும்ப வாழ்க்கை எதுலயுமே ஆசை இல்லாம போயிடுது. சுக பிரம்மம் அப்படின்னு அவரே ஒரு பிரம்மமா, எதுலயும் ஆசை இல்லாத, பற்று இல்லாதவரா, ஒரு பிரம்ம ஜானியா, கூச்சம், கோபம், வெக்கம், ஆசை, காமம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவருக்கு. அப்படி ஒரு பரம பவித்திரமானவரா இருந்துட்டு வந்தார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், இப்படி தபஸ்வியா பிரம்மத்தை அனுபவிச்சுண்டு பாக்குறதெல்லாம் பிரம்மமாவே நினைச்சுண்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த லோகத்துல இருக்கிறது, அந்த பிரம்மத்தை சென்று அடைய வேணும், சத்கதிக்கு போக வேணும், மோட்சத்துக்கு போக வேணும் அப்படின்னுட்டு அவர் ஸ்வயம் நிஷ்டர், ஸ்வனிஷ்டர். அப்படின்னா பிரம்ம ஜானியானபடினாலே அவரே பெருமாள் திருவடிய நேரே சென்று அடையக்கூடிய சக்தி படைத்தவர். அப்படி போலான்னுட்டு சூரிய மண்டலத்தின் வழியா போகணும் அப்படின்னு சூரிய மண்டலத்தை நோக்கி ஆகாசத்துல போறார். ஆகாசத்துல போயிட்டு இருக்கார். சூரிய மண்டலத்துள்ள நுழையணும். நுழைஞ்சு அப்படியே பிரம்மலோகம்னு சொல்லக்கூடிய பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்தானம் பிரம்மத்தினுடைய லோகத்துக்கு சென்றடைந்து பிரம்மபதம் பெற வேணும் அப்படின்னுட்டு அவருடைய சங்கல்பம். அதை குறிக்கோளா வச்சுட்டு லட்சியமா வச்சுட்டு போயிட்டு இருக்கார். ஆகாசத்துல அப்படியே சூரியன் கிட்டக்க வரைக்கும் போயிட்டார். சூரிய மண்டலத்துக்கிட்ட நெருங்குறச்ச சூரியன் என்ன பண்ணினா இவரிடத்துல பேச ஆரம்பித்தான். ஓ சுகபிரம்மே, புத்திர சந்ததி இல்லாதவாளுக்கு நல்ல கதி கிடையாது. அதனால நீர் பிறந்ததுக்கு அடையாளமா, நீர் ஜன்மா எடுத்ததுக்கு அடையாளமா, உமக்குன்னு சில சந்ததிகளை உற்பத்தி பண்ணி உம் வம்சத்திலே பித்ருகாரியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும்படியா சந்ததிகளை ஏற்படுத்திட்டு உம்ம கடனை தீர்த்துட்டு தான் வரணும். நீர் குழந்தை பெத்துண்டீரானா உமக்கு வேதாத்தியனம் பண்றது மூலமா தேவர்களுக்கு பட்ட கடனையும் ரிஷிகளுக்கு பட்ட கடனையும் அனுஷ்டானங்கள்லாம் பண்றது மூலமா தேவர்களுக்கு பட்ட கடனையும் தர்ப்பணம் சார்தாதிகள்லாம் பண்றது மூலமா பித்ருக்களுக்கு பட்ட கடனையும் அடைக்க வேண்டியது. அப்படி அந்த கடன்கள் எல்லாம் பாக்கியா இருக்கிறபடினாலே மனுஷனா பிறந்த ஒருத்தனுக்கும் பிராமணனா பிறந்த ஒருத்தனுக்கும் அந்த கடன்கள் எல்லாம் பாக்கியா இருக்கிறபடினாலே புத்திர சந்தத்தை ஏற்படுத்திட்டு இந்த 3 கடனை அடைப்பதற்காக உன்னுடைய சந்ததிகளை நியமித்து விட்டு பிறகு வரலாம். இப்ப உங்களுக்கு நல்ல கதி கிடையாது, நீங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டான். சூரியன் தடுத்துட்டான். இவர் அப்படியே ஆகாச மார்க்கமா போறச்ச இவருடைய நிழலும் இவர் கூடவே போச்சு. நிழல் சமயத்துக்கு சமயம் மாறுறதோ இல்லையோ, சில சமயம் நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் நம்ம பேர்லயே நிழல் விடுறது போல இருக்கும், சில சமயம் அப்படியே நிழல் படுத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும், சில சமயம் நடந்து கூட வராப்புல இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் மாறுறதோ இல்லையோ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நிழல் வெயிலுக்கு. அந்த மாதிரி இவர் ஆகாச மார்க்கமா சூரிய மண்டலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறச்ச இவருடைய நிழல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இவருக்கு தலைகீழ மிரர் ஆப்ஜெக்ட் மாதிரி இருந்துதான். இவர் மேல் நோக்கி போயிட்டு இருக்கார். அந்த நிழல் அப்படியே கீழ் நோக்கி தொங்கிட்டு இருக்கிறா போல அப்படியே வெர்டிகலா இவரை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அந்த நிழல். அதை பார்த்துட்டு சூரியன் சொன்னானோ, இது புத்திர சந்ததி இல்லாததுனால உமக்கு நல்ல கதி கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால திரும்ப தலைகீழ பூமிக்கு போய் நீங்க புத்திர சந்தாத்திய ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்கோ, நான் வழி விடுறேன், நீங்க மோட்சத்துக்கு போலாம் அப்படின்னு சூரியன் சொன்னானோ. அந்த நிழலை பார்த்துட்டு தலைகீழ போங்கன்னானோ. இவர் எந்த நிழலை பார்த்துட்டு பரியாசமா இவன் தலைகீழ போன்னு சொன்னானோ அந்த நிழலையே நான் இவன் சொன்ன காரியத்தை பண்றதுக்கு அனுப்புறேன், நான் பிரம்ம நிஷ்டனானபடினாலே இவனை மீறி இப்பவே போறேன் பாருன்னு என்ன பண்ணார், தன்னுடைய நிழலுக்கு சக்தி கொடுத்தார், உயிர் கொடுத்தார். நிழலுக்கு சாயைன்னு சொல்றோமோ இல்லையோ, அதனால சுகருடைய சாயையானபடினாலே சுகருடைய சாயாவானபடினாலே சாயா சுகர்னு பெயர். அதுக்கு நிழல் சுகர், சாயா சுகர்னு பெயர். அந்த சாயா சுகரை பார்த்து நிஜ சுகர் சொல்றார், நீ என்னுடைய அம்சமா என்னுடைய ஸ்தானத்திலே பூலோகத்துக்கு போய் புத்திர சந்ததி எல்லாம் ஏற்படுத்திட்டு அந்த பசங்களை இவன் சொன்ன மாதிரி எல்லா கடன்களையும் அடைப்பதற்காக நியமிச்சுட்டு பகவத் கைங்கரியத்துல நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கூட நல்ல கதை உண்டு, நீயும் பிரம்மலோகத்துக்கு சேரு. இப்ப எனக்கு இருக்கிற தப வலிமையினால நான் நேர பிரம்மலோகத்துக்கு போறேன்னுட்டு சூரியனையும் மீறி இவர் பிரம்மலோகத்துக்கு போயிட்டார். இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியறதுன்னா, இந்த மாதிரி குழந்தை இல்லை அதனால மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு பல காலத்துல பல மதங்கள்ல பல சமயங்கள்ல வருத்தப்பட்டவாள்லாம் உண்டு, இப்பவும் இருக்கா. நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரணாகதி ஆனவாளுக்கு அது குழந்தையா போயிட்டதோ, பிரம்மச்சாரியா போயிடுறதோ, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம போறதோ, நல்லா பேரம்பேத்தி எடுத்துட்டு போறதோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம், உத்தராயணம் தட்சணாயனம், பகல் வேலை ராத்திரி வேலை, நல்ல திதி கெட்ட திதி, நல்ல நாள் கெட்ட நாள், மரணயோகம் எத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. எப்படி சரணாகதி அனுஷ்டிக்கிறச்ச எதையும் பார்க்காம பெருமாள் திருவடிகள்ல விசுவாசம் மட்டும் பிரதானம்னு பார்க்கிறோமோ, அந்த மாதிரி பிரபன்னனுக்கு சரணாகதி பரநியாசம் ஆனவனுக்கு
அவன் எப்படி எந்த சமயத்திலே எந்த விதத்திலே மரணம் அடைந்தாலும் ஒரு தோஷமும் கிடையாது, அவனுக்கு மோட்சம் நிச்சயம். அப்படி இல்ல கர்மயோகத்தினால போறா ஞான யோகத்தினால போறா சாதாரணமா இருக்கா அப்படின்னா அவளுக்கெல்லாம் உத்தராயணத்துலதான் போகணும், பகல் பொழுதுலதான் போகணும், நல்ல நாள்ல போகணும், நல்ல நேரத்துல போகணும், கல்யாணம் ஆகியிருக்கணும், குழந்தை பிறந்திருக்கணும், இத்தனை உண்டு அவளுக்கு. இவர் ஸ்வனிஷ்டரா தன்னுடைய பக்தி யோகத்தில இவர் போறபடினாலே சூரியன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடை சொன்னான். ஆனா அப்படிதான்றது கிடையாது. அதுக்காக யாரும் ஒன்னும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. பிரபன்னாளுக்கு எல்லாம் உண்டு. நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலேயே பிரம்மச்சாரி ஆச்சாரியாலும் இருக்கா, கிரகஸ்தாச்சாரியாலும் இருக்கா, கிரகஸ்தால குழந்தை இருக்கிற ஆச்சாரியாலும் இருக்கா, குழந்தை இல்லாத ஆச்சாரியாலும் இருக்கா, சன்னியாசி ஆச்சாரியாலும் இருக்கா. அதனால ஆசிரமம் இந்த குழந்தை இருக்கிறது அது இதெல்லாம் ஒரு தலைவலி இல்ல, பிரபத்தி அனுஷ்டிச்சுட்டா மோட்சம் அப்படின்றது நமக்கு சித்தம், நம்ம சம்பிரதாயத்தில ஏற்படுத்தி வைக்க விட்ட ஒரு விஷயம் அது. ஆகையினால அதை பத்தி எல்லாம் ஒன்னும் விசாரப்பட வேண்டியதில்லை. இது புராணத்துல வரபடினால இங்க சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ இந்த நிஜமான சுக்கர் மோட்சத்துக்கு போயிட்டார். சாயா சுக்கரை பார்த்து சூரியன் சொன்ன காரியத்தை நீ பண்ணிட்டு நீயும் பிரம்மலோகத்துக்கு வந்து சேரும் நியமிச்சுட்டு போயிட்டார். அப்படி போனவர் பூலோகத்துக்கு வந்தார். நான் பிரம்மலோகத்தை நோக்கி போறேன், நான் பிரம்ம பதம் பெற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையான வியாசரை சேவிச்சு அனுகிரகம் வாங்கிட்டு போறார். வியாசரோ புள்ளைய பிரியறதுக்கு மனசு இல்ல, அவரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்ததி இல்லாம போறது, லோகத்துல ஒரு தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும், ஒரு லோகக்ஷேமத்துக்காக யாக யஜ்ஞங்கள் தபஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பராசரர் சக்தி வியாசர்னு நம்ம பரம்பரை வந்துட்டு இருக்கு. இப்ப சுகனுக்கு ஒரு குழந்தை இருந்து சந்ததியை பிரதிஷ்டை பண்ணா நன்னா இருக்குமே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். அதுவும் இல்லாம நாம இருக்கிறச்ச நமக்கு எதுவும் பண்ணாம இந்த சின்ன வயசுலயே குழந்தை போறதுன்னுட்டு ஒரு அப்பா பாசம் புள்ள பாசம். அவர் வந்து சுகா சுகா சுகான்னு கூப்பிடுறார். இவர் கண்டுக்கல. பிரம்மஜானியானபடினாலே இவர் எண்ணமெல்லாம் இப்பவே நம்ம பிரம்மத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டா மாதிரி ஆகிட்டு இவர் காதலியே உழல. அவர் சுகா சுகான்னு அவரை வருத்தப்பட்டது, கரைஞ்சது, உருகினது. அங்க இருந்த செடி கொடி மரங்கள்லாம் கூட இவருடைய புள்ளையா போயிட மாட்டோமான்னு ஏங்கித்தான். அந்த அளவுக்கு அதுங்களெல்லாம் கூட கரைச்சிட்டுன்னு பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கூட்டார், இவர் கண்டுக்கல. இப்போ நிஜமான சுகர் சாயா சுகரை பார்த்து இப்படி சொன்னதுனால இறங்கி வந்து, சுவாமி அப்பா நீங்க கூட்ட மாதிரியே நான் உங்களாண்ட வந்துட்டேன், இனிமேல் உங்க கடைசி காலம் வரைக்கும் உங்களோட இருந்து உங்களுக்கு பண்ண வேண்டிய சுசுரூஷைகள்லாம் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல புத்திரனா அவருக்கு சேவகம் பண்ணிட்டு இருந்து அப்புறம் சந்ததியை ஏற்படுத்தணும்னு சொன்னாரோ இல்லையோ. பொதுவா சந்ததி ஏற்படுத்துறதுன்னா என்ன, கல்யாணம் பண்ணிப்பா குழந்தை பெத்துப்பா அவ்வளவுதானே. ஆனா இவர் பிரம்மனிஷ்டர், எது மேலேயும் ஆசை இல்லை இவருக்கு. இவருக்கு இந்த உலகியல் நாட்டம் அந்த உலகியல் உணர்வுகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் கடந்த ஞானி இவர். வஸ்திரமே இல்லாம கூட நடந்து போகக்கூடியவர். ஒரு கூச்சம் இல்ல ஒரு மாதிரியான உணர்வு அதெல்லாம் தப்பா ஒண்ணுமே தோணாது இவருக்கு. அத்தனை நிர்மலமானவர், பவித்திரமானவர் இவர். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சுகருடைய சாயை தானே இவர். இவர் திரும்ப ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுன்றதெல்லாம் அவர் யோசிச்சு கூட பார்க்க மாட்டார். என்ன பண்ணினார், வியாசரிடத்துல வந்தார். எனக்கு நிறைய பகவத் சரித்திரத்தை உபதேசம் பண்ணுங்கன்னார். வந்தது எதுக்கு, சிருஷ்டிய சந்ததியை உற்பத்தி பண்ணிட்டு வர்றதுக்காக. அங்க வந்த போதும் தன்னை மாத்திக்கல அவர். சுவாமி நீங்க நிறைய புராணங்களை தொகுத்திருக்கிறபடினாலே சில புராணங்களை கேட்டாவே பகவானுடைய பக்தி தானா அப்படியே மனசுல துளிர் விடணும். அந்த புராணத்தை கேட்கறச்சே கண் கலங்கணும். அந்த மாதிரி பகவத் கதைகளை சொல்லக்கூடிய புராணங்களை எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு தினம் உட்கார்ந்து கேட்பார். அப்படி சொல்லிட்டு வர சமயத்துல இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் திருவேங்கடமலையினுடைய பிரபாவத்தை வியாசர் சாயா சுகருக்கு சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்து விசேஷமா இந்த மலையினுடைய பெருமை, அந்த மலையினுடைய கரையிலே ஓடக்கூடிய ஸ்வர்ணமுகி நதியினுடைய பெருமை, இந்த திருவேங்கட வனம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வரச்ச விசேஷமான பக்தி வந்துடுத்து. ஏன்னா பொதுவா சில கஷேத்திரங்கள்ல சில வனங்கள்ல பெருமாள் எழுந்தருளி இருப்பான், விசேஷமா சாநித்தியம் கொண்டு இருப்பான், அங்க போனா பெருமாள் அனுபவிக்கலாம்ன்றது நிறைய வாசிச்சிருக்கும் புராணத்துல. ஆனா மலையே பெருமாள் தான், தீர்த்தமே பெருமாள் தான் அப்படின்னு சாட்சாத் பாக்குறதெல்லாம் பெருமாள்னா இதுக்கு மேல ஒரு கஷேத்திரம் உண்டோ? அதுதான் புராணம் சொல்லித்து. வெங்கடாதிரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா. இந்த திருவேங்கடமலைக்கு சமானமான ஸ்தானம் இந்த உலகத்துல இல்ல, பிரம்மாண்டத்திலேயே கிடையாது. திருவேங்கடமுடையானுக்கு சமானமான தெய்வம் இதுக்கு வரைக்கும் இல்லை, இனிமேலும் வரப்போறது இல்லைன்னு புராணம் சொல்லி தோல்லியோ. அதை பார்த்த உடனே சுகருக்கு சாயா சுகருக்கு இங்கதான் போகணும், இங்கதான் இருக்கணும்னு ஆசை வந்துடுத்து. வந்தார். திருவேங்கடமலையினுடைய கரையில இருக்கக்கூடிய ஸ்வர்ணமுகி நதியை பார்த்தார். அந்த நதியினுடைய கரையில இருக்கக்கூடிய சால கிராமம், மர சமூகங்கள், அடர்ந்த வனங்களை, தோப்புகளை எல்லாம் பார்த்தார். அதுக்கு நடுவுல ஆச்சரியமா இந்த பத்ம சரோவரம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் இருப்பதையும் அதுல இருந்து பிராட்டி அவதாரம் பண்ணினது இதெல்லாமும் வந்து ஞான திருஷ்டியால உணர்ந்தார். திருவேங்கடமலைக்கு பெருமாளோட போய் சேர்ந்து அங்க 2 பேரும் ஆனந்தமா கையை கோத்தின்னு உலாவின்னு இருக்கிறதெல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே உணர்ந்தார், சேவித்தார்.
சேவிச்சுட்டு என்ன பண்ணார், இந்த குலத்துல இருக்கக்கூடிய பொற்றாமரை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணிதானே பெருமாள் பிரிந்திருந்த பிராட்டியை சேர்ந்தான். அப்படி பெருமாளுடைய சம்பந்தத்தை, பிராட்டியுடைய சம்பந்தத்தை பெற்ற ஒரு புஷ்கரணி, ஒரு தாமரை புஷ்பம் இது. இந்த தாமரை புஷ்பத்தில இருந்து தானே பிராட்டி அவதரித்தா. அப்படி தாயாருக்கு இடம் கொடுத்து தாயார் அவதரிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு புஷ்கரணி, ஒரு தாமரை. அதனால இந்த புஷ்கரணிக்கு பெருமாள் 3 லோகத்திலும் உனக்கு ஆச்சரியமான ஒரு விசேஷம் ஏற்பட போடுறதுன்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி விசேஷமான புஷ்கரணின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு தாமரை எடுத்தார். அந்த தாமரையினுடைய தலங்கள், அதாவது ஒரு இதழா வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு இதழையும் பிக்கிறார் கையால. பிச்சுட்டு சங்கல்பிச்சுண்டு ஒரு புத்திரன் உற்பத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி கீழே போடுறார். ஒரு இதழா இவர் போட போட 108 இதழ்ல பிச்சு போட 108 பிராமணா உற்பத்தி ஆன. அந்த 108 பிராமணாலாம் இவரால சிருஷ்டிக்கப்பட்டவா. அவள 6 கோத்திரங்களா பிரிச்சார். பாரத்வாஜ கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம் அப்படின்னு கௌஷிக கோத்திரம்னு 6 கோத்திரமா பிரிச்சார். நன்னா யோசிக்கணும். கோத்திரம் அப்படின்றது என்ன? எந்த ரிஷியினுடைய சரீரத்தில இருந்து நாம உற்பத்தி ஆறோமோ அந்த வம்சாவளியா நாம அந்த ரிஷியினுடைய பெயரை சொல்லி கோத்திரம்னு சொல்லிட்டு வரோம். ஆனா இவர் என்ன பண்ணினார், சுகர் தான் இவ 108 பேரை சிருஷ்டிச்சார். அப்ப வேணுமானா சுக கோத்திரம்னு வைக்கலாமோ இல்லையோ? அப்படி வாய்க்கு வந்த கோத்திரத்தை எல்லாம் புதுசா கல்பிச்சுட்டு போறது இல்ல. என்ன கோத்திரங்கள் இருந்துட்டு வரதோ அதை சேர்ந்தவாதான் எல்லாம். ஆகையினால இவர் அப்படி பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய கோத்திரங்கள் சம்பந்த இவாளுக்கு ஏற்படும்படி அனுகிரகம் பண்ணி 6 கோத்திரமா பிரிச்சார். அதுலயும் ஒரு கேள்வி, எதுக்கு 6 கோத்திரமா பிரிக்கிறார்? ஒரே கோத்திரமா பாரத்வாஜ கோத்திரமா பாரத்வாஜன் இருந்துட்டு போட்டோம், ஸ்ரீவத்ச கோத்திரமா ஸ்ரீவத்சோன்னு இருந்துட்டு போட்டோம். அப்படின்னா எதுக்கு அப்படி பிரிச்சாருன்னு பின்னாடி சொல்றேன் அடியன். பாரத்வாஜம் முதலான 6 கோத்திரங்கள்ல சிருஷ்டி பண்ணி அவளுக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றார். பிரம்ம வித்திய உபதேசம் எல்லாம் பண்ணி அவளை நல்ல கற்றறிந்த பிராமணோத்தமர்களா பிரம்ம வித்துக்களா ஆக்கிட்டு திருமலையில திருவேங்கடமுடையானுக்கு புரட்டாசி மாசம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ சமயத்தில இவாளையெல்லாம் கூட மழைக்கு அழிச்சுட்டு போய் பெருமாளை வாகனத்துல எழுந்தருளை பண்ற கைங்கரியத்தை பண்ண சொல்லி நியமித்தார். இவர் எல்லா காரியங்களையும் முன்ன நின்று பார்த்துப்பார். அவ பெருமாளை தோல்ல ஏழை பண்றது, வாகனத்துல ஏழை பண்றது, இந்த மாதிரி கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு மலையில பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிற சமயத்துல மலையில இருப்பா. அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்துடுவா. அப்படி இவாளுக்கு கைங்கரியத்தை நியமித்தார். நியமிச்சுட்டு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த குலத்தில இருந்து தாயார் அவதரித்தாலோ, எந்த குலத்தில இருந்து தாயார் அவதரித்து பெருமாளை கல்யாணம் பண்ணிட்டு அவனோட மலையில போய் உலாவின்னு இருக்காளோ அந்த குலத்திலே, விசேஷமா அந்த குலத்தினுடைய கரையில பெருமாளாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சூரிய நாராயணனுக்கு கோவில் கட்டணும். இந்த ஊர்ல தான் தாயார் அவதரிச்சா அப்படின்றதுக்கு அடையாளமா தாயாருடைய அவதார ஸ்தலமான இங்கு தாயாருக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி தாயாருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு நியமிக்கிறார். நியமிச்சுட்டு அப்படியே அடர்ந்த வனப்பகுதியா மரங்களினுடைய சமூகமா இருந்ததோ இல்லையோ, அங்க 108 பிராமணர்களை சிருஷ்டி பண்ணார் இவருடைய குமாரால. அவளை 6 கோத்திரத்துல பிரிச்சார். அவ நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னா வீடுகள்லாம் கட்டணுமோ இல்லையோ? அப்ப வீடுகள்லாம் கட்டணும்னா அது ஒரு அக்ரஹாரமா பிரதிஷ்டை பண்ணணும். அப்ப இவர் சுகர் தன்னுடைய கையாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அக்ரஹாரம். அப்படி சுகராலே பிரதிஷ்டை பண்ண அக்ரஹாரமானபடியினாலே சுகபுரின்னு பெயர் அதற்கு. சுகன் ஊர் அப்படின்னுட்டு தமிழ்ல சுகனூர், திரு பிளஸ் சுகன் பிளஸ் ஊர் திருச்சுவனூர், அது பேச்சு வழக்குல திருச்சானூர்னு ஆயிடுத்து. அப்படி பத்மசரசுக்கு அழகா படியெல்லாம் அமைத்து, இறங்கி தீர்த்தமாடுறாப்புல படியெல்லாம் அமைத்து, காம்பவுண்ட் சுவர் எல்லாம் போட்டு பிரதிஷ்டை பண்ணி, நடுவுல தாயார் பெருமாள் எழுந்தருள்றதுக்கு நீராழி மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்தை எல்லாம் கட்டி, சூரிய நாராயண பெருமாளுக்கு சன்னதி ஏற்படுத்தி, தாயார் அவதார ஸ்தலமானபடினாலே மூலவர் உற்சவர் விக்கிரகங்களோட தாயாருக்கு கோவில் கட்டி இதெல்லாம் பண்ணார். பண்ணிட்டு கொஞ்ச காலம் கிருஷ்ண பக்தியிலே இவர் பல காலம் பாகவதத்தை கேட்டுண்டு கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டு பாகவதத்தை பரீட்சத்துக்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணபடியினாலே கிருஷ்ண பக்தி நிறையவே உண்டுன்றபடியினாலே கிருஷ்ணனுக்கும் இங்க விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டினர். பிரதானமா பெருமாளா தாயாரான்னா தாயாரோட பெருமாள் தானே ஒருபடி மேலன்னு சொல்றோம். ஆகையினால இன்னைக்கும் திருச்சானூர் கோவிலுக்குள்ள போனீங்களானா பிரதான வாசலுக்கு நேரம் இருக்கிறது யாருன்னா வேணுகோபாலன் கண்ணன் தான். தாயார் அந்த பக்கம் பெருமாளுக்கு இடது பக்கத்துல தான் இருப்பா, நமக்கு வலது பக்கம் பெருமாளுக்கு இடது பக்கத்துல இருப்பா. அப்படி பிரதான வாசலுக்கு நேரா ராஜகோபுரத்துக்கு நேரா யார் இருக்காளோ அவாதான் பிரதான தெய்வம்னு சாஸ்திரம் சொல்றது, ஆகமம் சொல்றது. அந்த மாதிரி திருச்சானூர்ல பிரதான தெய்வமா கண்ணன் தான் இருப்பார். கண்ணனை பிரதிஷ்டை பண்ணி தாயார் அவதார ஸ்தலமானபடினாலே தாயாரையும் பிரதிஷ்டை பண்ணிருக்கார். இதுதான் சுகராலய பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சுகனூர் திருச்சானூர். அங்க பின்னால
எழுந்தருளின பெருமாள் சுந்தரராஜ பெருமாள். கண்ணனுக்கு இடதுபுறம் தாயார் இருக்கா, கண்ணனுக்கு வலதுபுறம் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீபூமி தேவியோட நின்றுட்டு இருக்காரோ இல்லையோ, அவர் பின்னாலே எழுந்தருளின பெருமாள். கலாப காலத்திலே நம்பெருமாள் எப்படி ஊர் ஊரா பாதுகாக்கப்பட்டு கடைசியில ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தாரோ, அது போல திருமாலிருஞ்சோல பெருமாள் கல்லழகர் சுந்தரராஜன் அவர் வந்து கலாப காலத்திலே துருஷ்கர்களாலே அந்த கோயில்ல விக்கிரகத்தை எல்லாம் சேதப்படுத்தி நிறைய கொடுமைப்படுத்தினாவா. அங்கேயும் அழகர் கோயில்லையும் இன்னைக்கும் அழகர் கோயில பாத்தீங்கன்னா கோவிலை சுத்தி ஒரு பெரிய மதில் போல கோட்டை கொத்தளம் போல இருக்கும். ராஜாக்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பா பெருமாளை நன்னா அனுபவிச்சு காப்பாத்தின்னு வந்தான் நம்மளவா இந்து ராஜாக்கள்லாம். அவன் துருஷ்கம் வந்தப்போ அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பா கட்டியிருக்காளே, இந்த கோவிலா இருக்கிறதெல்லாம் மாத்திட்டு விக்கிரகத்தை எல்லாம் பேத்து போட்டுட்டு அதை வந்து அவளுடைய ஆயுத கிடங்கா வச்சுக்கணும், வெப்பன் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு குடோனா வச்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணினா எவ்வளவு உடைக்க பார்த்தான். அத்தனை பார்த்து கூட அந்த கொத்தளத்தை அந்த கோட்டை மதில் அவனால முழுசா தகர்க்க முடியல. இன்னைக்கும் அந்த மதில் வந்து பாதி இடிச்சு பாதி இடிக்காத மாதிரி இருக்கிறத பார்க்கலாம் அழகர் கோவில்ல. அப்படி பெருமாளை வந்து நம்பெருமாள் அப்படி நிறைய ஊருக்கு எடுத்துன்னு காப்பாத்திட்டு போனது போல, தேவ பெருமாளை நிறைய ஊருக்கு எடுத்துட்டு காப்பாத்திட்டு போனது போல, திருமாலிருஞ்சோலை கல்லழகர் சுந்தரராஜ பெருமாளையும் நிறைய ஊருக்கு எடுத்துட்டு காப்பாத்திட்டு போனான். அந்த மாதிரி திருமலைக்கு வந்து திருச்சானூர் சன்னதியில சில வருஷங்கள் ஒரு 12 வருஷம் சொல்றா. அழகர் பூமிநாச்சிமார் ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமாரோட சேர்ந்து கூட உற்சவர் ஆராதிக்கப்பட்டாருங்க. அப்புறம் அங்க கலாபெல்லாம் சரியான உடனே அங்க ஒரு கொப்பனாரியன் வந்து ஸ்ரீரங்கத்தை திரும்ப பிரதிஷ்டை பண்ணது போல ஏதோ ஒரு பக்தன், ஒரு நல்ல ராஜா, ஒரு விஷ்ணு பக்தன் வந்து மதுரையை சரியா ஸ்தாபனம் பண்ண உடனே அந்த துருஷ்காருடைய உபத்திரவம் எல்லாம் ஒழிஞ்ச உடனே இந்த சுந்தரராஜ பெருமாளை திரும்ப ஏலை பண்ணிட்டு போய் கல்லழகர் கோயில பிரதிஷ்டை பண்ணிட்டா அப்படின்னுட்டு திருச்சானூர் கோயில் ஒழுகுல கல்வெட்டுல எல்லாம் இருக்கு. அப்படி சுந்தரராஜ பெருமாள் வந்து கொஞ்ச நாள் எழுந்தருளி இருந்தபடினால அவருடைய ஞாபகமா சுந்தரராஜன் உபயநாச்சிமாரோட மூலவர் உற்சவர் இருக்கா. அந்த அழகர் உற்சவர் சேவிச்சிங்களானா மதுரையில இருக்கிற கல்லழகர் கூடலழகர் ஃபேஸ்க்கு அப்படியே வந்து ஒத்து போகும் லேசா. சாட்சாத்தா அந்த அழகர் தான் இவர்னு சொல்ல மாதிரி அப்படியே இருக்க மாட்டார். ஆனா அவர் இவர் கூடலழகர் இவா 3 பேரும் கூட பிறந்தவாளோ ஒரே வயிற்றுல பிறந்தவாளோன்னு சொல்ற மாதிரி லைட்டா டிஃபரன்சஸ் தான் இருக்கு. இவா 3 பேர் முகத்துக்கும் ஒரே ஜாடையா ஒரே சாயலா இருப்பா எல்லாம். மூலவரை காட்டிலும் உற்சவர் ரொம்ப அழகா இருப்பார். திருமாலிருஞ்சோலை அழகர் கூடல் அழகர் இவாளை சேவிக்கிறது போலவே இருக்கும் அவரை பார்த்தா. அப்படி ஆச்சரியமான பெருமாள் சுந்தரராஜன்னு கல்லழகர் இவர். அவர் பின்னாலே ஏற்பட்ட சன்னதிதான். சுக்கராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதுன்னா கிருஷ்ணன். பலராமன் தீர்த்த யாத்திரை விஷயமா பல ஊர்களுக்கு போயிட்டு பல புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு தபஸ் பண்ணி தான் மோட்சம் அடைந்தான்னு புராணம் சொல்றது. அந்த மாதிரி பலராமன் கையில கமண்டலத்தை வச்சுட்டு தன்னுடைய ஆயுதமான கலப்பையை வச்சுட்டு காலில் பாதுகைகளை மாட்டிண்டு கஷேத்திரமா பாதசாரியா நடந்தே போயிட்டு தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்தார். வந்தவர் திருவேங்கடமலைக்கும் வந்தார். வந்து தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கலப்பைன்னு சொல்லக்கூடிய ஆயுதம், சம்ஸ்கிருதத்துல அதற்கு ஹலாயுதம்னு பெயர். அந்த ஹலாயுதத்தினாலே திருவேங்கட மலையை கொத்தி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல தினம் ஸ்நானம் பண்ணிட்டு தீர்த்தமாடிட்டு பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணார். திருவேங்கடமுடையான் வந்து சேவை சாதிக்கிறார், மோட்சம் கொடுத்தார், மோட்சத்துக்கு போனார்னு வெங்கடாச்சல மகாத்மியம் சொல்றது. அந்த தீர்த்தம் வந்து இவர் ஹலாயுதம்னு சொல்லக்கூடிய கலப்பையினாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தமானபடினாலே ஹலாயுத தீர்த்தம்னு பேர் இருக்கு. ஹலாயுத ஜெகத் தீர்த்த சுவாமினே நமகான்னு திருவேங்கடமுடியானுக்கு ஒரு அஷ்டோத்திரம் கூட வரப்போறது. அப்படி அவர் அங்க போறதுக்கு முன்னாடி தாயார் தோன்றி பெருமாளும் தாயாரும் பிரிஞ்சிருந்தவா ஒண்ணு சேர்றதுக்கு காரணமா இருந்த இடமானபடினாலே இங்க இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயண பெருமாள் தாயார் அவதார ஸ்தலம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்க கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அதுக்கு அடையாளமா அவர் எப்படி தீர்த்த யாத்திரை வந்தாரோ அந்த கோலத்திலே கையில கலப்பை, கமண்டலத்துல தீர்த்தம், யோகதண்டம், காலில் பாதுக இதோடு கூட அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தபஸ் கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கும் சன்னதி உண்டு, விக்கிரகம் உண்டு. திருச்சானூர் கோவிலுக்குள்ள நேரம் நுழையிறோம். நமக்கு நேரம் வந்து அப்படி நுழைஞ்சு ஒரு கால் எடுத்து வச்சாலே சேவையாவர் பெருமாள் வேணுகோபாலன். அழகா தலையில மயில் பீலியோட 2 திருக்கரங்களையும் நம்ம அனுகிரகிப்பது போல வைத்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் கண்ணன். அவனுக்கு வலது பக்கத்திலே தபஸ் பண்றவா யோகத்துல இருக்கிறவா எப்படி இருப்பாலோ அந்த கோலத்திலே நிஷ்டையிலே யோக சமாதியிலே பலராமன் நம்பி மூத்தபிரான் உட்கார்ந்து இருக்கான். அது தீர்த்த யாத்திரையில இருக்கக்கூடிய பலராமனுடைய சேவை கோலம். அதை நன்னா அனுபவிக்கணும்னா அந்த கண்ணன் சன்னதிக்கு போற வழியில உள்ள பெருமாளை சேவிக்க போறோமே கர்ப்ப கிரகத்துக்கு, அதுக்கு முன்னால நாம கியூல நிக்கிற மண்டபத்துல இடது பக்கத்துல அந்த பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருப்பா. உள்ள இருக்கிற மூலவர் 2 பேர் இருக்காளே அவ யாருன்றத விவரிக்கிற மாதிரியான பெயிண்டிங். பிரதானமா இருக்கிறவர் கண்ணன், சைட்ல இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவர் பலராமன்றத அங்க சேவிச்சுக்கலாம் அந்த பெயிண்டிங்ல. அப்படி பலராமனுக்கும் சேர்த்து தீர்த்த யாத்திரையில் இருப்பது போன்ற கோலத்திலே விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணினார். பண்ணிட்டு இவால இங்க தாயாரையும் கண்ணனையும் ஆராதனம் பண்ணிட்டு பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டை பண்ணி பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி ஆராதனை பண்ணிட்டு
பெருமாள் தாயாருக்கெல்லாம் உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு இந்த கோவிலை நீங்க பராமரிச்சுட்டு வரணும் அப்படின்னுட்டு இவா சாப்பிடுறதுக்காக இவாளுடைய வயிற்று பொழப்புக்காக சில பூமிகளையும் தானமா பெற்று ராஜாக்களிடத்திலே அந்த பூமியில விளையக்கூடிய தானியங்களை சாட்டுண்டு இல்ல அதை பண்டமாற்ற முறையில கொடுத்துட்டு அதுக்கு பதில் பழமோ காயோ என்ன வேணுமோ வாங்கிட்டு சாட்டுண்டு உங்க வயிற்று பொழப்பையும் பார்த்துட்டு தாயாருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோ, பிரம்மோற்சவ சமயத்துல மலையில போய் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோன்னு சொன்னார். இதுல ஒரு விஷயம் யோசிக்கணும், ஏன் மலையில கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லாம இங்க பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா, மலையில வராக பெருமாள் அவதரித்த போதும் சரி, திருவேங்கடமுடையான் அவதரித்த போதும் சரி என்ன சொன்னா ரெண்டு பேரும், வைகானச ரிஷிகளை கொண்டு பிரதிஷ்டை பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா. அதனால வைகானசாலை கொண்டு வைகானசாகம ரீதியிலே ஆராதனம் பண்ணி கொள்வதுதான் வராக பெருமாளுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் திருவுள்ளம் தெரிஞ்சு போயிடுது. அதுபடி அவளுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால புதுசா பாஞ்சராத்திரக்காரா நீங்க போய் அங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதனால அவ அர்ச்சக கைங்கரியம் பெருமாளை தொடர கைங்கரியம் எல்லாம் அவ பாத்துக்கிட்டோம். பெருமாளை தோல்ல ஏல பண்ற கைங்கரியம் வாகனத்தை ஏல பண்ற கைங்கரியம் அந்த மாதிரி கைங்கரியத்தை நீங்க பண்ணுங்கன்னு அதுக்காக நியமிச்சார். பிரம்மோற்சவ சமயங்கள்ல போய் பண்ணிட்டு இருக்கோ, மற்ற சமயத்துல இங்க இருந்துட்டு தாயார் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் நியமிச்சார். அவளுடைய ஜீவனத்துக்காக வயிற்று பொழப்புக்காக நிறைய பூமிகள் வயல்களை எல்லாம் ஏற்படுத்தினார். அதுல விளையக்கூடிய தானியங்களை சாப்பிட்டு வித்து அவ பொழைச்சுட்டு இருந்தா. இப்போ சொல்ற அடியன், எதுக்கு இப்போ அவர் 6 கோத்திரத்துல சிருஷ்டித்தார் அப்படின்னா, ஒரே கோத்திரமா சிருஷ்டிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த திருச்சானூர்ல இவரால படைக்கப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அக்ரஹாரத்து பிராமணா மொத்த பேரும் தாயாதிகள் பெங்காளிகளா கூடுறா. அவளுக்கு தீட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, யாரு கைங்கரியம் பண்றது? அப்புறம் தாயாருக்கு யாரான ஒருத்தர் பிறந்தா ஒருத்தர் போயிட்டா அப்படின்னா மொத்த பேருக்கும் தீட்டு விடுறது. பிரம்மச்சாரி இருந்தா போச்சு இல்லைன்னா அதனால தாயாருக்கு கைங்கரியம் நின்று போயிடும் இல்லையோ. அதனால தாயார் கைங்கரியம் கண்ணன் கைங்கரியம் தொடர்ந்து நடக்கணும், விடாம நடக்கணும், அவிச்சின்னமா நடக்கணும். அதனால அவளை வெவ்வேறு கோத்திரங்களை சிருஷ்டி பண்ணிட்டா சகோத்திர தீட்டு வராதோ இல்லையோ. சுவாமி இவர் தானே படைத்தார், ஒரு கோத்திரம் தானே அப்படின்னா சரீர சம்பந்தத்தினாலே தானே கோத்திரம்னே கொண்டாடுறோம் நாம. இவர் சரீர சம்பந்தம் இல்லாம தாமரை பூவை கிள்ளி போட்டுன்னா சிருஷ்டி பண்ணினார், விசேஷ சக்தியாலே சிருஷ்டி பண்ணினார். இவராலே சிருஷ்டிக்கப்பட்டார்களே என்று இவருடைய திருமேனியில இருந்து ஔரசமா இவர் உடம்புல இருந்து தோன்றல. அப்படி ஒரு தாத்தா அப்பா புள்ள பேரன் அப்படின்னுட்டு உடம்புல இருந்து வரக்கூடிய பரம்பரைக்கு ஔரச பரம்பரைன்னு பெயர். இவா சுகருடைய ஔரச பரம்பரை இல்ல. சொல்ல போனா இந்த சுகர் கூட வியாசரிடத்திலே பிறந்த சுகர் அல்ல, வியாசரிடத்திலே பிறந்த சுகராலே படைக்கப்பட்ட நிழல் சுகர், சாயா சுகர். இதெல்லாம் ஒரு திவ்ய சக்தி அவதாரங்கள். அந்த வியாசராலே சுகராலே சிருஷ்டிக்கப்பட்ட சாயா சுகர், அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட தாமரையிலிருந்து கிள்ளி போடப்பட்டு வரவழைக்கப்பட்ட பிராமணர்கள். அதனால ஒரு கோத்திரம் ஒரு உடம்பு ஒரு சரீரம் ஒரு தீட்டுன்றதெல்லாம் இவளுக்கு பொருந்தாது, ஸ்பெஷல் கேஸ் இது. அதனால 6 கோத்திரங்களை சிருஷ்டி பண்ணி இந்த கைங்கரியத்தை நியமித்தார். அப்படி சுகராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊர் தான் திருச்சுகனூர். இப்படி பண்ணி ஆயிடுத்து. திருச்சானூர்ல சூரிய நாராயணனையும் பலராமன் கிருஷ்ணனையும் தாயாரையும் பிரதிஷ்டை பண்ணி ஆயிடுத்து. எதுக்காக இவர் சுகராலே படைத்து அனுப்பப்பட்டாரோ அந்த காரியம் நிறைவேற்றிட்டு இதுக்கப்புறம் நாமளும் பிரம்மலோகத்துக்கு போய் சேரணும். அந்த சுகர் பிரம்மலோகத்துக்கு போறேன்னுட்டு சூரிய மண்டலம் வரைக்கும் போய் திரும்பி வந்தார். நாம வியாசரிடத்திலே இந்த திருவேங்கடமலையனுடைய மகிமையை கேட்ட பிறகு ஆச்சரியமா இந்த திருவேங்கடமுடையான் அவனே இங்க மலையா தீர்த்தமா கஷேத்திரமா இருக்கிற போது நம்ம எதுக்கு தேவையில்லாம எங்கேயோ டிராவல் பண்ணி ஏறார் முயல் விட்டு காக்கை பீவின் போவதேன்னுட்டு ஆச்சரியமா தேன் போல முயல் போல திருவேங்கடமுடையான் கண்ணு முன்னால் இருக்கும்போது நாம ஏன் சூரிய மண்டலம் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கணும்னுட்டு என்ன பண்ணினார், எல்லாருக்கும் அவளுடைய கைங்கரியத்தை அவளுடைய காரியத்தை ஒப்படைச்சிட்டு எல்லாரிடத்திலும் விடைபெற்று கொண்டு பத்மாவதி தாயார் கண்ணன் பலராமன் சூரிய நாராயணன் எல்லாரையும் சேவிச்சுண்டு திருவேங்கடமலைக்கு சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடிண்டு வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு பல வருஷங்கள் தபஸ் பண்ணி திருவேங்கடமுடையான நேர சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டே இருக்கிற சமயத்துல அவருடைய பிரம்மோற்சவம் வந்துடுத்து. பிரம்மோற்சவத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அதுக்காக தான் உங்களை ஏற்படுத்தியிருக்கேன், நீங்க அந்த கைங்கரியம் பண்ணணும்னு பசங்களோட சொல்லிட்டு வந்தார். பிரம்மோற்சவ சமயம் அப்பா தபஸ் பண்ண போனாலும் கூட மறந்து போகாம தொடர்ந்து பிரம்மோற்சவ கைங்கரியம் பண்ணினா, தோல்ல பெருமாளை ஏல பண்ணினா, தான் எதுக்காக இவாளை சிருஷ்டித்தமோ அந்த காரியம் நிறைவேறிடுத்து. அவ பெருமாளை தோல்ல ஏல பண்றான்னு சந்தோஷமா பார்த்துட்டு நான் வந்த காரியம் நிறைவேறிடுத்து, பெருமாளே உன்னை திருவடி சேர்த்துக்கோன்னு பிரார்த்தித்தார். சரியா பெருமாளுடைய தீர்த்தவாரி அன்னைக்கு புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு இவ்வளவு நாள் இவர் தபஸ் பண்ணதுக்கு பலமா திருவேங்கடமுடையான் பிரத்யட்சமா நேர சேவை கொடுத்தான் இவருக்கு, இந்த சாயாசுகருக்கு. சேவை கொடுத்துட்டு என்ன வேணும்னு கேட்டான். சுவாமி நான் வந்ததே இந்த காரியத்துக்காக காரியம் ஆயிடுத்து, உண்மையும் நன்னா அனுபவிச்சு நேர சேவிச்சுட்டேன், உம்ம திருவடியை கொடுங்கோ அப்படின்னு கேட்கவே இந்த சாயாசுகருக்கு
திருவேங்கடமுடையான் மோட்சம் கொடுத்தான், திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு பத்மபுராணம் சொல்றது. இது சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள் அங்க இருக்கிறதுன்னா, வைஷ்ணவீபிஹி சேவியமானஹ தேவஹ பத்மசரஸ்தடே ஸ்ரீபூமி நீலா சகிதஹ பிராதுராசீத் பரஹ் புமான் கதாசித் பகவான் விஷ்ணுஹ காருண்யாகன்ய புண்யதீஹி தர்ஷயன் சகலான் லோகான் சாக்ஷாதக்ஷிபதம் கதஹ. பல ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே சேவிக்கப்படுபவனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய பத்மசரஸ் குளக்கரையிலே ஸ்ரீ பூமி நீலா சகிதா, ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியுடன் கூட தோன்றிக் கொண்டு அந்த பரமபுருஷன் விளங்குகிறான். அவன் பரம்பொருள். அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே, லோகக்ஷேமத்திற்காகவே இங்கு சேவை சாதிக்கிறான். அவனை நம்முடைய கண்களாலே கண்டு மகிழ்ந்து அவனுடைய திருவடிகளை அடைந்து அவனுடைய பதத்தை பரமபதத்தை போய் அடைவோமாக தெரிவிக்கிறார். பகவான் விஷ்ணுஹு காருண்யாக்ரகண்ய புண்ணியதீஹி, தன்னுடைய தயையினாலேயே இவன் இங்க சேவை சாதிக்கிறான். தர்ஷயன்னு சகலான் லோகான், இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய மனுஷர்கள் மட்டுமல்ல எல்லா லோகங்களிலும் இருப்பவர்களும் சேவிக்கும்படியா சேவை சாதிக்கிறான். அவனை கண்ணால பார்த்து அவன் திருவடியில சரணாகதி பண்ணி அவன் திருவடியை போய் சேருங்கன்னு உபதேசம் பண்ணிட்டு போனார் சுகர். அப்படி சுகராலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் இவை. அப்படி சுக துருக் கோச்சராய அப்படின்னா சுகருடைய கண்களுக்கு சேவை சாதித்த திருவேங்கடமுடையான். எங்கு சேவை சாதித்தான்? சுவாமி புஷ்கரணி கரையிலே திருவேங்கடமலையிலே சேவை சாதித்தான். மோட்சம் கேட்டார், கொடுத்துட்டான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா சம்பந்தமே இல்லாம சுகர் எதுக்கு திருவேங்கடமலைக்கு வந்து தபஸ் பண்ணாருலாம் தெரியணுமோ இல்லையோ, அதுக்காகவும் இந்த நாமாவளியிலே திருவனந்தாழ்வான் ஏன் இதை சொன்னார் அப்படின்னு தெரியணுன்றதுக்காகவும் இதை இத்தனை நாமாவளியா சொல்லாம பிராட்டி விஷயமான நாமாவளி சொன்னதுக்கு அப்புறமா ஏன் சொன்னார், சாலக்கிராம நிவாசன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார் அப்படின்லாம் அந்த சங்கதிகள் கனெக்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு முழுசா அனுபவிக்கணும்ன்றதுக்காக இத்தனை தூரம் சொல்லப்பட்டது. இப்படி ஆச்சரியமா சுக்கராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊரை தான் நம்ம திருச்சானூர் திருச்சுக்கனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அந்த சுக்கராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா திருச்சானூர்ல. தாயார் அவதார ஸ்தலமானபடினாலே கண்ணனை விட தாயார் தான் அங்க பிரதானன்ற மாதிரி ஆயிடுத்து. அது யுக்தம் தான், விசேஷம் தான். அவராலே சிருஷ்டி பண்ணப்பட்ட 108 பிராமணர்களுடைய வம்சம் தான் இப்போ இருந்துட்டு இருக்கா. அதுல இந்த பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவான்னு சொன்னார் பாருங்க, அவளுக்கு வந்து வங்கிபுரம்னு சொல்லக்கூடியது பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்ல ஒரு பிரிவு. அவ 74 சிம்மாசனாதிபதிகள்ல உடையவராலே நியமிக்கப்பட்ட 74 சிம்மாசனாதிபதிகள்ல வங்கிபுரம் அப்படின்றது ஒரு வம்சம். அதுல 2 பேர் இருந்தா, வங்கிபுரம் ஆட்சி, வங்கிபுரம் நம்பின்னு 2 பேர் இருந்தா. அந்த 2 ஆச்சாரியாருடைய சம்பந்தத்தினாலே வங்கிபுரம்னு சொல்லக்கூடிய வம்சம் பாரத்வாஜ கோத்திரத்திலே ரொம்ப சிரேஷ்டமான உத்தமமான வம்சம் அது. அதுல இங்க இருக்கக்கூடியவால யஜமான வங்கிபுரம் அப்படின்னு சொல்றா. யஜமான வங்கிபுரம் அப்படின்னா இந்த தாயாருக்கு திருவாராதனம் பண்ணக்கூடிய யஜமானா இவாதான், வேற யாரும் கிடையாது. எந்த பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவா வேணாலும் பண்ண முடியாது, எந்த பாஞ்சராத்திர ஆகமம் தெரிஞ்சவா வேணாலும் பண்ண முடியாது. யஜமானா இவாதான். இவாளை இதுக்காக தான் சாயா சுகர் சிருஷ்டி பண்ணினார், நியமித்தார். அதனால அவராலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் இவா. இதுல விசேஷம் என்னன்னா, பூலோகத்திலே தேவருணம் ரிஷிருணம் பித்ருணத்தை தீர்ப்பதற்காக சந்ததியை ஏற்படுத்திட்டு வான்னு சூரியன் சொன்னா, அதுக்காக தானே சுகர் நியமித்து இந்த சாயா சுகர் வந்து சந்ததியை உற்பத்தி பண்ணினார். இன்னைக்கும் சொல்லி வைத்தா போல இந்த வம்சத்திலே குழந்தை இல்லாத குறையே கிடையாது. எல்லோருக்கும் வயசுல கல்யாணம் ஆகும், எல்லோருக்கும் நிச்சயம் புத்திர சந்ததி உண்டு. இந்த எதமான தீட்சிதா வம்சத்துல ஒருத்தருக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. ஏன்னா இவ வந்தது பெருமாள் தாயார் கைங்கரியத்துக்காக. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு வம்சத்திலையும் பிறக்கிற குழந்தைகள்லாம் வாசிச்சுட்டு ஃபாரின் போகாம அது எதையும் பண்ணிட்டு பெரிய லெவல்ல செட்டில் ஆகாம ஒரு ஆத்துக்கு ஒரு குழந்தையானும் தாயாருக்கு அர்ச்சகரா வரத்தீங்க. அதெல்லாம் சுக்கருடைய ஒரு விசேஷம். பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம். அப்படி இன்னைக்கும் கூட இவாளை தவிர யாரும் பண்ண முடியாதுப்பா, இவா தான் எஜமானால்னு சொல்ற வரி. வங்கிபுரம் எஜமான தீட்சிதால்னு பேரு. தீட்சிதா அப்படின்னா ஆகம ரீதியா பெருமாள் தாயாருக்கு காரியக்கிரமங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய வாத்தியார்கள், புரோகிதர்கள்னு அர்த்தம். எப்படியானா பராசரப்பட்டர ஸ்ரீரங்கேச புரோகிதான்னு சொல்றோமோ அந்த மாதிரி தீட்சிதா அப்படின்னா யாக யஜ்ஞாதி காரியங்களை நிர்வகித்துக் கொண்டு பெருமாளுக்கான
ஆகம ரீதியான கைங்கரியங்களை பண்ணக்கூடியவாளுக்கு தீட்சிதான்னு பேரு. இவாளுக்கு வங்கீபுரம் எஜமான தீட்சிதான்னு பேரு. அவ இன்னைக்கும் வடகலையாரா இருந்துருக்கா, பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவாளா இருந்துருக்கா, பாரத்வாஜ கோத்திரம் சேர்ந்தவாளா இருந்துருக்கா. அவளாலதான் விசேஷமா கைங்கரியம் நன்னா நடக்கிறது. திருச்சானூர் தாயார் சன்னதியிலே கைசிக புராணத்தை கூட வங்கீபுரம் எஜமான தீட்சிதா தான் வாசிக்கிறா. கோவிந்தராஜன் சன்னதியிலே திருமலை தோழப்பாச்சார்னு சொல்லக்கூடிய திருமலை நம்பிகளுடைய முதல் குமாரர் வம்சத்தை சேர்ந்தவா சந்ததிகள் அவா வாசிக்கிறா. திருவேங்கடமலையிலே காஞ்சிபுரம் கோடிகன்னிகாதானன் தாத்தாச்சார் வாசிக்கிறா புராணம். திருச்சானூர்ல இந்த வங்கீபுரம் எஜமான தீட்சிதா சுக்கருடைய வம்சத்தை சேர்ந்தவா வாசிக்கிறா. இப்படி ஆச்சரியமா சுக்கரானவர் சூரியலோகத்துக்கு போய் சூரியனாலே திருப்பி அனுப்பப்பட்டவர் இங்க வந்து தன்னுடைய விசேஷ சக்தியினாலே 108 சந்ததிகளை ஏற்படுத்தி ஒரு அக்ரஹாரத்தையும் பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் தாயாருக்கெல்லாம் சன்னதி ஏற்படுத்தி அவளை கைங்கரியத்துல நியமித்து தானும் திருவேங்கடமலைக்கு போய் தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்து மோட்சத்துக்கும் போனார் அப்படின்ற இத்தனை சரித்திரமும் பத்ம புராணத்திலே விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சுகருடைய கண்களுக்கு சேவை சாதித்த திருவேங்கடமுடியானுக்கு நமஹா. சுகதுர்கோச்சராய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய். வந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய். இனியான் முன்ன என்றும் விடேனே.